ரைட் ரைட் அக்னியில் கால பேர் நல்ல மனுஷன் எல்லாரையும் விட யார் இவர் இல்லை அந்த ஆட்டோ டிரைவருக்குலாம் நல்ல காசு இல்லைன்னாலும் சொல்ல பிரச்சனை இல்லை இவரு தான் நல்ல மைண்ட் அக்காவை நான் கேட்டிருந்தேன் என்னக்கா உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்குறப்ப வந்துட்டு அக்கா சொல்லியிருந்தா இந்த கடைக்கு வந்துட்டு ஒரு கொஞ்சம் நீங்கள் முதல் போட்டு தந்தீங்களாக இருந்தால் அதாவது வந்துட்டு கொஞ்சம் பொருட்கள் போட்டு தந்தீங்களாக இருந்தால் அந்த கடையை வச்சு நான் பிழைச்சி கொள்வேண்ணா அப்படின்ற மாதிரி வந்து அந்த அக்கா சொல்லியிருந்தா. ஸோ ஆள் சடந்து வந்தார் ஷர்ட்டெல்லாம் கலட்டி எறிஞ்சு போட்டு ஒரு ஜம்பர் ஒன்று தாங்கன்னு சொல்லி கேட்டார். அப்போ நான் சொன்னேன் வேண்டாம் நீ சொன்னேன் உங்களுக்கு வருத்தங்களும் இருக்குது நீங்கள் எழுதினதை வாங்கி தரேன் பிரச்சனை இல்லை. இப்போ அதுக்கு முன்னே ஒரு சின்ன ஒரு விளக்கம் என்னென்றால் நீங்கள் தனியான்னு சொன்ன நீங்கள் உங்களோட குடும்பத்தில் அதாவது நீங்கள் தனி ஒரு ஆள் சவரங்கள் வர இல்லை 10 ரூபாயில் 2 எடுத்து அல்லாடி 5 ரூபாயில் 4 எடுப்போமோ சிரிப்பு தான் காசு 10 ரூபா ஜூஸும் இருக்குது ஓமம் போட்டோம் நான் பண்டத்தரிப்பு உங்களை எடுக்கலையாக்கா எங்களை தான் எடுக்கிறோம். இதில் இப்போ அவள் வந்து உங்களுக்கு சரியாக பே பண்ணா ஓகே நீங்களும் உங்களோட கணக்கை சரியாக எடுத்தீங்கன்னா ஓகே மற்ற விலையெல்லாம் குறைத்தான் போட்டேங்கண்ணா அவளுக்கு கொடுக்க விலையை தான் போட்டேங்க ரைட் ஓகே 1 இருக்கா சரி. அப்போ நீங்கள் இப்போ ஏற்ற சாமான் ஏற்றியாச்சா இன்னும் கொஞ்சம் இருக்காது அதை ஏற்றி விடுங்க மிச்சத்தை நாளே கொடுங்க. சரி ஓகே நன்றியா சந்திப்பா ஓகே. அப்புறம் ஐயா என்ன மாதிரி நம்ம என்ன மூஞ்சி அப்படின்னா உள்ள ஒரு லெவலாக போக போகுது வேறு லெவல் அடுத்த எலெக்ஷன் நிற்கிறோமே கிடக்கு நீங்கள் என்ன பிடிச்சிருக்கு அடுத்த எலெக்ஷன் இல்லையோ நீங்களோ நன்மை செஞ்சு காட்டும் நாட்டுக்கு நீங்கள் அங்கே தந்துட்டு பாருங்க நீங்கள் இது அவற்ற கதை கிடக்கா இப்போ எவ்வளோ மாட்ட வர்றீங்க? 2009 மாட்டோம் வரும். சரி அதுக்கு மேலே என்ன ஓடுவீங்க? இதுக்கு பஸ் ஓடுது பஸ் உண்மையா கண்டு கதைச்சது சந்தோஷம் உங்களை சேவை அடிச்சு சந்தோஷம் இல்லை மற்ற நாங்கள் உங்களை சந்தோஷப்படுத்துகிறோமோ கோலப்படுத்துகிறோமோ அது ஏன்னா எனக்கு தெரியாம கதை வரையும் தெரியும் பெயிண்ட் கம்பெனி தான் வந்திருக்கா எங்களை டீசெட்டை பார்த்துட்டோம் கடவுள் இதுக்குள்ள என்ன நீங்கள் இருப்பீங்க இருந்து காட்டும் அமைஞ்சாலும் வீடியோ எடுக்க அப்புறம் அண்ணா ரேக்கா அப்படியே இருக்கு பாருண்ணா அக்கா மெட்டெல்லாம் செக் பண்ணணும் சரியா இருக்காண்ணா. அடி மற்ற இப்போ ஆட்டோக்கு ஏற்றின சாமானும் அங்கே ஏற்றின சாமானும் இங்கே சரியாக வந்தோன்னு பார்க்கணும். இந்த ஆட்டோக்காரன் இந்த வீடுகள் முதல் கிடக்குன்னு சொன்னவர் அத்தை ஆக்கள் வர போல்ட்டாப்பா சிஸ் அம்மா சொல்லு என்ன எவ்வளோ ஐயா உங்களோட காசு பேமெண்ட் எவ்வளோ சொல்ல போறீங்க நீங்கள் சொல்லுங்க சரி தேவையில்லை காசு இசக்கதே இல்லை அது இந்த மனசுக்கு அவன் எடுக்கல கேமரா நீங்கள் சொல்லுங்க காட்டி விடுவேன் வெள்ளன ஒரு ஆள் கடையடியில் இவனை வந்து கேட்டது இப்படி ஒரு தெரிஞ்ச ஒரு படியவர் இருக்கான் கேம்பஸு செலக்ட் ஆகிருக்கான் கேம்பஸு படிக்க உதவி செய்வீங்களோ உண்டு அப்போ இவன் சொல்கிறான் ஏழாவது படிச்சு சொல்கிறான் கேம்பஸ் படிச்சு காலத்தை வேஸ்ட் பண்ண வேலைக்கு போக சொல்லுங்க எங்க நாட்டில் அதை துறக்க அது அப்படியே வெளாவை இவராய் नहीं तम्मी नहीं गाना बदला मैं इधर जाएगा सुपर जाएगा मैं इधर से हिंदी बात करना वो क्या बात किधर जाना बोलो 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 किधर से क्या वे क्या बोलने आपको ये बोलने कुछ बोलने क्या बोलो அவன் என்ன உலகம் சொல்லுவீங்க அந்த 2 லட்சம் அமௌண்ட் புரிம்பா இருக்கணுமல்லோ அதுதாங்க அப்படியே இருக்கா ஏதோ கண்ணுங்க நன்றி கூடா கூடி நன்றி சொல்ல விரும்புகிறேன் உதவி செய்த எல்லாருக்கும் நான் நினைக்கிற அளவுக்கும் நாங்கள் எதிர்பார்த்த எங்களோட உறவுகள் செய்யாத உதவிகளை இவங்க மூலமாக நாங்கள் பெற்றிருக்கிறோம். எங்களோட வாழ்நாள் முழுக்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். வாழ்நாள் முழுக்கண்டா குறைஞ்ச எத்தனை வருஷத்தை சொல்லுவீங்க? நாங்கள் வாழ மாட்டோம். இப்போ இதை இப்படி நீ வேறு வேலையிலாட்டி இப்படி தான் வாழ இதுன்றோம். அதன்படி அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் எங்களுடைய வீட்டை தான். ஸோ வந்து நான் நேற்றைக்கு முன்னாள் வீடியோலையும் வந்து சொல்லியிருப்பேன். நாங்கள் வந்துட்டு எடுத்த வேலை திட்டங்களை வந்துட்டு இப்போ ஒவ்வொன்றா வந்து கொஞ்சம்
வேகப்படுத்தி முடிக்க வந்துட்டு கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னு சொன்னால் 1-2 வந்துட்டு ஓவர் டிலே ஆகினதால. ஸோ அந்த வகையில் வந்துட்டு ஆனக்கோட்டை வேலை வந்துட்டு நாங்கள் முடித்து அவங்களோட கையில் வந்துட்டு அந்த பேலன்ஸ் காசையும் வந்துட்டு ஒப்படைச்சிட்டோம். ஸோ அந்த வகையில் இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சந்தோஷமான காரியம் ஒன்று செய்யப்போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த கீரிமலையில் வந்துட்டு ஒரு அண்ணாவை நாங்கள் சந்திச்சிருந்தோம். அவர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 20 வருட காலங்களாக வந்து அந்த என்ன சொல்கிற அந்த வாப்பு இருக்கிற வேலை என்ன இந்த ஏதோ அந்த சம்திங் அந்த உருக்கல் வேலை வந்துட்டு செஞ்சுட்டு இருந்தாலும் வந்துட்டு அவருக்கு அந்த சுவாசத்தால் வந்துட்டு அந்த புகையால் வந்துட்டு அவர்கிட்ட லங்ஸ் வந்துட்டு பாதிப்படைஞ்சிட்டு அதில் வந்து ஒரு லங்ஸ் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் துப்புரவா வந்துட்டு சேலில் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் வந்துட்டு படுத்த படுக்கையாக வீட்டிலே இருக்கிறார். ஸோ வந்து அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இப்போ வந்து அந்த வீட்டை வந்துட்டு இயக்குறதே வந்துட்டு அவங்களோட ஒய்ஃப் தான், அந்த அக்கா தான். ஸோ அந்த வகையில் வந்துட்டு அந்த அக்கா வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கடை உண்டு வீட்டோட போட்டு வச்சுருக்காங்க. அப்போ அக்காவை நான் கேட்டிருந்தேன், என்னக்கா உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்குறப்ப வந்துட்டு அக்கா சொல்லியிருந்தேன், இந்த கடைக்கு வந்துட்டு ஒரு கொஞ்சம் நீங்கள் முதல் போட்டு தந்தீங்களாக இருந்தால், அதாவது வந்துட்டு கொஞ்சம் பொருட்கள் போட்டு தந்தீங்களாக இருந்தால் அந்த கடையை வச்சு நான் பிழைச்சிக்கொள்வேண்ணா அப்படின்ற மாதிரி வந்து அந்த அக்கா சொல்லியிருந்தா. ஸோ அந்த வகையில் வந்துட்டு நானுமே வாக்கு கொடுத்துருந்தேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் வந்துட்டு உண்மையிலேயே வந்துட்டு பிரச்சனை சரியானதாக அமைஞ்சா நாங்கள் அந்த வீடியோலேயே சொல்லுவோம், உங்களுக்கான ஹெல்ப் வந்து நாங்கள் ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக எடுத்து தருவோம் அப்படின்னு சொல்லி. அண்ட் வந்துட்டு ஏதாவது ஒரு சின்ன இஷ்யூ இருந்தால் இல்லாட்டி போய் சொன்னால் இல்லாட்டி எதுவும் ஒரு காரியம் செஞ்சு பிடிபட்டால் நாங்கள் டிரெக்டாகவே சொல்லிடுவோம் வந்துட்டு செய்ய இயலான்னு சொல்லி. அண்ட் வந்துட்டு ஒரு வீடியோ போட்டதுக்கு பிறகும் ஏதாச்சும் ஒரு இஷ்யூன்னு சொன்னால் யாராச்சும் எடுத்து சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு அந்த உதவியை வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸோ அந்த வகையில் வந்துட்டு இவங்க சம்மந்தமாக எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வந்துட்டு வரையில. அண்ட் வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு ஜென்யூனாக அவங்க நல்ல மாதிரி எல்லாமே சொல்லி கதைச்சிருந்தாங்க. அக்கா வந்து கேட்ட உதவி ஒரு 3 லட்சத்துக்கு வந்துட்டு எங்களுக்கு கடைக்கு வந்துட்டு பொருட்கள் வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ நான் சொல்லியிருந்தேன், சரி அக்கா ஒன்றுக்கும் வந்துட்டு ஒரி பண்ணாதீங்க, நாங்கள் நீங்கள் கேட்டதை வந்துட்டு செஞ்சு தரோம்ட்டு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன அடைவும் வந்துட்டு 40,000 70,000 சம்திங் வந்துட்டு வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னவா. அப்போ அன்றைய தினம் வந்துட்டு நாங்கள் ஒரு 50,000 கொடுத்தனாங்க முதலாவது அடைவை வந்துட்டு எடுக்க சொல்லி. பிறகு ஒரு அடைவை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 70,000க்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னவா. அப்போ நான் சொல்லியிருந்தேன் வந்து அடுத்த வீடியோவில் வந்துட்டு 7 மணி சொன்னால் நான் வந்துட்டு அதையும் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் வந்து இன்றைக்கு அந்த குடும்பத்துக்கான ஒரு பெரிய சந்தோஷம் ஒன்று நாங்கள் க்ரியேட் பண்ணி கொடுக்க போகிறோம். பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களுக்கான அந்த வாழ்வாதாரத்தை நாங்கள் செஞ்சு கொடுக்க போகிறோம். என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னு சொன்னால், அந்த அக்காவை கூட்டிகிட்டு போய் வந்துட்டு நாங்கள் அவங்களோட கடைக்கு தேவையான பொருட்கள் அவங்க என்ன கேட்குறாங்களோ எல்லாம் வந்துட்டு வாங்கி கொடுக்க போகிறோம். சரி தானே? ஸோ அதைத்தான் வந்துட்டு இன்றைக்கு வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னம் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு. அண்ட் வந்து இந்த இடத்துல இன்னும் ஒரு விஷயம் நாங்கள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கீரிமலை அண்ணா சம்மந்தமாக நான் நாடு சொல்ல விரும்பியல ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்துட்டு ஃபாரினில் இருந்தால் வந்து கால் பண்ணியிருந்தார். ஸோ கால் பண்ணி அவர் சொன்ன விடயம் என்னென்னு சொன்னால், அவங்களோட சகோதரங்கள் வந்துட்டு நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கிறாங்க தம்பி, நீங்கள் ஒருக்கா விசாரித்து உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால், உண்மையிலே வந்து அந்த மாதிரி வெளிநாட்டில் வந்து அவங்களுக்கு சகோதரங்கள் இருந்தால் இவங்க வந்துட்டு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் வந்துட்டு இருந்தாலுமே அவங்க வந்துட்டு பார்க்குறாங்களா அப்படின்றதா இங்கே முக்கியமான விடயம். சரிதானே? ஸோ அந்த வகையில் அவர் வந்து சொல்லியிருந்தார், நானுமே ஒரு ரிலேஷன் தான் தம்பி, உண்மையிலே அவங்க கஷ்டப்படுறது உண்மை, ஆனால் அவங்களோட சகோதரம் நினைச்சா செய்யலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவர் சொல்லியிருந்தார். அண்ட் வந்து அவர் சொல்லியிருந்தார் வந்து, நானே வந்து அந்த கடைக்கு தேவையான பொருட்களை வந்துட்டு வாங்கி தருவேன் தம்பி அப்படின்னு மாதிரி சொல்லையும் வந்து நான் சொன்னேன். அவர் என்னோட கதை கீழே கவிதாஸோடு தான் கதைச்சவர். அப்போ நான் சொன்னேன், அப்படின்ற கவிதாஸ் ஒரு கனி இவரை கேள் சரிதானே, இவரே வந்துட்டு அந்த உதவியை செய்ய சொல்லுன்னு சொல்லி. அப்போ கவிதாஸ் இந்த கதையை கேட்டுட்டான். அப்போ நீங்கள் அவருக்கு என்ன மாதிரி இந்த பொருட்களை வாங்கி கொடுக்குறீங்களான்னு அவர் சொன்னார், இப்போ இல்லை நான் செய்கிறேன்டா, அவர் கொஞ்ச நாள் செல்லும் அப்படின்ற மாதிரி. அப்போ அவருக்கு ஒரு விஷயம் விளங்கணும், அவருமே வந்து ஒரு ரிலேஷனாக இருந்து ஒரு உதவியை வந்துட்டு நாங்கள் செய்ய கேட்கும்போது இப்போ இல்லை இன்னும் ஒரு கொஞ்ச நாள் செல்லும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஸோ லைக் அந்த மாதிரி தான் வந்து சொந்தங்கள் இருந்தாலுமே வந்து ஈவன் கூட பிறந்த சகோதரங்களாக இருந்தாலுமே வந்து இந்த காலம் இன்னொரு ஆளை நம்பி ஒரு ஆள் வாழ முடியாது. அதுதான் உண்மை. உண்மையிலே வந்து அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குமாக இருந்தால் அந்த படுக்கையில் வந்து அந்த அண்ணா வந்துட்டு அவ்வளோ கஷ்டப்பட மாட்டார். அண்ட் வந்து அந்த குடும்பம் வந்துட்டு இப்படியான ஒரு நிலைமையில் வந்து இருக்காது. ஸோ வந்துட்டு எங்களால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்ய இயலும்னு சொன்னால் செய்யலாம், இல்லாட்டி வந்துட்டு நாங்கள் செய்கிற உதவியை நீங்கள் தடுக்காமல் விடலாம். சரிதானே? அதுதான் வந்துட்டு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதுவும் வந்து வெளிநாட்டில் இருந்து வந்துட்டு அந்த அண்ணா கால் பண்ணி வந்துட்டு இது எங்களுக்கு சொல்கிறதுல தப்பில்லை, ஆனால் வந்துட்டு மற்றவங்க உதவி செய்ய வரும்போது வந்துட்டு அதையும் தடை பண்ணுற மாதிரி அமையக்கூடாது. ஜஸ்ட் வந்து அந்த அண்ணாட நிலைமையிலேருந்து யோசித்து பாருங்கள். வந்துட்டு
வெளியில் போக முடியாது, நினைச்ச வந்துட்டு சாப்பிட முடியாது, ஒரு கொஞ்சம் தூரம் நடக்க முடியாது, எவ்வளவு வேதனைப்படுறார். ஸோ அப்படியானவருக்கு வந்துட்டு நாங்கள் அவங்களோட சகோதரங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவருக்கு அந்த உதவியை நாங்கள் தடை பண்ணின மாதிரி இருந்தால் நாங்கள் ஒரு மனச்சாட்சி இல்லாத மனுஷனாக வந்துட்டு போயிடுவோம். சரி தானே? அப்போ நான் வந்துட்டு அவர்கிட்ட கதையை வந்துட்டு உண்மையிலே பெருமளவில் அதை கணக்கெடுக்கையில் நான் சொன்னேன், கவிதாஸ் அதை வந்து அப்படியே நீ விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நாங்கள் அந்த அண்ணாவுக்கான உதவிக்காண்டி வேறு ஆக்களோட கதைச்சிருந்தோம். சரி தானே? அண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றைக்கு விடிஞ்சதுக்கு வந்து சரியான மாதிரிக்கு வந்து டயர்டு, அதாவது வந்து இரவு 2 மணிக்கு படுத்து 6 மணிக்கு எழும்பிட்டேன். வெளிமினிலேருந்து வந்து வீட்டு வேலை வந்து நிறைய இருந்தது, வந்து மண் அள்ளி போட வேண்டியிருந்தது. ஸோ வந்துட்டு நாங்கள் அள்ளி போட்டு கொண்டிருக்கும்போது வந்துட்டு ஒரு ஆள் வந்தார், ஒரு குட்டி பையோட வந்துட்டு பிஸ்கெட்டுங்க கொண்டு. தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு, யாருன்னு கெஸ் பண்ணிப்பீங்க. வாங்க, எங்களோட நேசனை தான். அப்போ உண்மையிலே வந்து இவ்வளோ காலம் நாங்கள் உதவி செஞ்சதுக்குள்ளே வந்துட்டு எங்களோட நேசனை வந்து ஒரு வித்தியாசமான ஒரு உறவுன்னு சொல்லலாம். என்னென்னு சொன்னால் அவர் வந்து நாங்கள் உதவி செஞ்ச ஒரு ஆளுன்ற கப்பால் லைக் எங்கள்ட ஒரு சகோதரன் மாதிரி ஒரு கிழமையில் ஒரு காண்டாலும் ஆள் ஒரு அறிவித்தலுமே இல்லாமல் வீட்டை வருவார். வந்தாருன்னு சொன்னால் அப்பாவுக்கு எதுவும் வேண்டி கொண்டு வருவார். அப்போ நான் பேசுகிறது இதெல்லாம் நீங்கள் வேண்டி கொண்டு வரக்கூடாது நீங்கன்னு சொன்னால், இல்லை அவர் வந்துட்டு அந்த சொல்ல எதுவுமே கேட்காம வேண்டி கொண்டு தான் வருவார். வரும்போது சும்மா வரக்கூடாது. அப்போ ஆள் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அக்கினி கவிதாஸ் 3 பேரும் வந்துட்டு சோட நின்று மண்ணள்ளி போட்டு நின்னாங்க. ஆள் சடசடந்து வந்தார், ஷர்ட்டெல்லாம் கலட்டி எறிஞ்சு போட்டு ஒரு ஜம்பர் ஒன்று தாங்கன்னு சொல்லி கேட்டார். அப்போ நான் சொன்னேன், வேண்டாம் நீ சொன்னேன், உங்களுக்கு வருத்தங்களும் இருக்குது, நீங்கள் இதில் மண்ணள்ளி போட்டிங்கன்னு சொன்னால் அப்புறம் நாளைக்கு எதுமான்னு சொன்னால் அதுக்கு அப்புறம் நாங்கள் பொறுப்பு ஆகக்கூடாதுன்னு சொல்ல, இல்லை இப்போ நீங்கள் தாரீங்களோ இல்லாட்டி நான் ஜீன்ஸோடைய அள்ளி போட்டுட்டோன்னே அப்போ நான் ஜம்பரை கொடுத்தோன்னே அதையும் போட்டுக்கொண்டு ஆளும் எங்களோட நின்று கொஞ்சம் மண்ணெல்லாம் அள்ளி போட்டுட்டு இப்போ மதியம் வந்துட்டு சாப்பிட்டுட்டு வெளுக்கிட்டு வரப்போகிறார். உண்மையிலே வந்து ஒரு நல்ல ஜீவன்தான் சொல்லணும். சாதாரணமாக மாதகளில் இருந்து வந்துட்டு இங்கே வர்றேன்னு சொன்னாலே அதுக்கு ஒரு செலவு கூடுதலாக ஆள் வந்தாருன்னா நாங்கள் தான் ஏற்றிக்கொண்டே விடுறோம். நாங்களே என்ன போகும்போது நாங்கள் ஏற்றிக்கொண்டே விடுறோம். நாங்கள் அப்போ இந்த இடத்துல நேசன்னையை வந்து ஒரு கேள்வி கேட்போம். நாங்கள் வந்து இப்போ நேசன்னைக்குமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சகோதரி ஒரு ஆள் வந்துட்டு சுவிஸில் இருக்கிறா. அப்போ இப்போ வந்து எனக்கு ஒரு ஆள் வந்து கால் பண்ணி சொல்கிறார், தம்பி நேசனுக்கு வந்துட்டு சகோதரி ஒரு ஆள் வந்துட்டு வெளிநாட்டில் இருக்கிறா, நீங்கள் வந்து உதவி செய்யாதீங்கன்னு சொல்லியிருந்தா நான் நேசன்னைக்கு வந்து அந்த உதவியை வந்துட்டு நிப்பாட்டியிருந்தேன். இன்றைக்கு நேசன் நிலைமை என்ன சொல்லுங்க? அப்போ சகோதரங்களாக இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும் எல்லாரும் உதவி செய்வாங்கன்னு இல்லை தானே, மனப்பான்மை இல்லை. ஐயா அதுக்காண்டி இப்போ உங்களோட சகோதரங்களையோ ஆட்டையும் சகோதரங்களை நாங்கள் குறை சொல்ல வேண்டாம். நாங்கள் இன்றைக்கு விசாரிப்போம் அவாட்ட அந்த கடையும் நாங்கள் வந்துட்டு கேட்போம், அதில் தவறண்டு இல்லை. இப்போ அவங்கள்ட்ட கேட்போம், நாங்கள் வந்து இப்படி இருக்குதாக்கா, அவங்க ஏன் உங்களை கைவிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். ஆனால் சகோதரங்க வந்துட்டு இருக்கிறாங்க, வெளிநாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கைவிட முடியாது. என்னென்னு சொன்னால் நாளைக்கு நாங்கள் வந்துட்டு ஒரு உதவி செய்யக்கூடிய மாதிரி ஒரு தாளந்து இருந்தும் நாங்கள் உதவி செய்ய விட்டு நாளைக்கு அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று நடந்துட்டுன்னு சொன்னால் அதுக்கு பிறகு வந்து கவலைப்படுறதில் அர்த்தம் இல்லை. நேசன் நீளம் வந்து உண்மையிலேயே ஒரு சரியான ஒரு கவலையான நிலைமையில நான் வந்தவர் இங்கே வீட்டை ஃபஸ்ட் டைம் வரும்போது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னை சொந்த காலில் தன்னால் முடிஞ்சதை வந்துட்டு உழைச்சி எங்களுக்கே வந்துட்டு பிஸ்கெட் பையில் எல்லாம் வேண்டி கொண்டு வரார், பஸ் காசு எல்லாம் கொடுத்து வராருன்னு சொன்னால் யோசிச்சு பாருங்கள். ஏதோ எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன காரியத்தை செஞ்சோம், அதுக்கு நல்ல சந்தோஷமாக இருக்கிறேன். இருக்கிறீங்கண்ணே இருக்கிறீங்க அண்ட் வந்துட்டு தன் தொழிலை என்ன மாதிரி விருத்தி செய்யலாம்ன்ற மாதிரிக்கு ஒரு அடிப்படையில் ஆள் வந்துட்டு முயற்சி செஞ்சு கொண்டு இருக்கிறார். உண்மையிலே வந்துட்டு நேசன்னா ஒரு நல்ல உதாரணம், வந்து ஒரு கொடுத்த உதவியை என்ன மாதிரி சரியாக மக்கள் பயன்படுத்தணுமென்றாங்க. சரி தானே? இப்போ நாங்கள் வந்துட்டு இங்கேருந்து வெளுக்கிடுவோம். ஸோ வெளுக்கிட முன்னா கவிதாஸ் அந்த அக்காட நம்பர் இருக்குல்ல பிமி அண்டு ஒரு நம்பரை தான் நான் கால் பண்ணி அவருக்கு சொல்லுவோம் என்னென்ன தேவையோ ஒரு நோட் பண்ண சொல்லி. ஏன்னா நாங்கள் போய் கேட்டழுத லேட் ஆயிருமில்லோ, அதுக்கு பிறகு போய் பொருள் எல்லாம் பண்ணி கொண்டு போக லேட் ஆயிருமில்லோ. அதால் நாங்கள் வந்து இங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டு போவோம். ஓரளவு அவங்க என்ன எழுதி வச்சுக்கிறாங்கன்னு பார்ப்போமே நேசன். ஏன் சில பேர் வந்து அண்டுக்கு அந்த அவா போதுங்களா கிரிமிலக்கோ அம்மா எல்லாம் 20 கிலோ 25 கிலோ ஓ 10 கிலோ எல்லாம் 20 கிலோவுக்கு மேலே. ஓ அங்கே ஏற்பட்டியெல்லாம் 12 20. ஆனால் கேட்க அப்படி தான் கேட்கணும். ஏன்னா அப்போ தானே முன்னுக்கு வரலாம். அதில் பிள்ளையாண்டு இல்லை. இவாக்கும் நாங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுவோம், பிரச்சனை. ஹலோ ஹலோ ஓம் வணக்கம் அக்கா. சொல்லுங்கக்கா. வணக்கம் அண்ணா, சொல்லுங்க. ஓ என்னென்றால் தெரியுது தானே யாருண்டு? ஓகே என்னென்றால் இப்போ நீங்கள் என்ன உதவி கேட்டீங்க எங்கள்கிட்ட? கடையை டெவலப் பண்ணி தர சொல்லி. அப்போ நீங்கள் உங்களுக்கு அண்டையை பார்த்துருப்பீங்க தானே, நாங்கள் அந்த கீரிமலை அக்காக்கெல்லாம் வந்துட்டு கடைக்கு வந்துட்டு சாமானத்தை கொடுத்தோம். நாங்கள் இப்போ அதே மாதிரி வந்துட்டு இப்போ உங்கள்கிட்ட கேட்டு எனக்கு எழுத டைம் இல்லை. நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் இங்கே பருத்துறையிலேருந்து வெளுக்கிட்டு உங்கள் வர ஒரு 3/4 மணி நேரம் ஆகும். அப்போ உங்களோட மூத்த பிள்ளை நிற்கிறாவா? ஓகே நீங்கள் 2 பேரும் அண்ட் வந்துட்டு உங்களோட
கணவருமா சேர்ந்து வந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு லிஸ்ட் ஒன்று போடுங்க சரி தானே, என்னென்ன சாமான் வேணுமென்ற மாதிரிக்கு ஒரு எனக்கு எழுதி வைங்க, நான் வந்த உடனே எனக்கு லிஸ்ட்டை தரக்கூடிய மாதிரியா. சரியண்ணா. ஓ அது அது எவ்வளோ வந்தாலும் பிரச்சனை இல்லை, அதை பிறகு நாங்கள் பார்ப்போம். அது கூட வந்தால் பிறகு குறைச்சி எடுக்கலாம், குறைய வந்தால் கூட்டி எடுக்கலாம். உங்களோட கடைக்கு சாதாரணமாக எவ்வளோ முதல் இருந்தால் என்னென்ன பொருட்கள் இருந்தால் உங்களோட பிஸ்னஸ் வந்துட்டு ரன் ஆகுன்ற மாதிரி யோசிச்சு ஒன்று விட எழுதுங்க. ஓ இப்போவே எழுத தொடங்குங்க. உதாரணமாக ஒரு சாமான் சொல்லி காட்டுங்க, அப்போ எனக்கு என்ன வேணுமெண்டு. எனக்கு ஒரு மூட்டை 25 அரிசி. அந்த வீடியோ பார்த்து தான் இருக்கீங்களா? சரியா, ஓகே எழுதுங்க பாருமா. என்னண்ணா கடைக்கண்டாம அரிசி என்னன்னு சொல்லுவாங்க. கட்டாயம். ஓ சரி ஓகே. சரி அக்கா, ஓகே பாயா. பாய் பாய். ஏண்டா டைம் கொஞ்சம் மட்டு இப்போ 4 மணி ஆகும் போதுக்குள்ளே நாங்கள் இங்கேருந்து அங்கே போக 4:45 ஆகும். உங்களை அதில் கிரிமில விட்டால் பண்ணுறது போய் நடந்து போக மாட்டீங்களே? பஸ்ஸில் போவேன். ஏன் பஸ் வரா இல்லை? பஸ் வரும் வருமே. பஸ் அப்படி இல்லாட்டி கொஞ்சம் சொன்னாங்கன்னா நாங்கள் இறக்கிவிடும் தானே. கத்துவா எங்களோட இல்லை தானே? அப்படி பிரச்சனை இல்லை தானே? ஒன்றும் பிரச்சனை இல்லை தானே? நீங்கள் பின்னுக்கு இருக்கிற நேரம் நாங்கள் இது மூன்று எடுத்தாலும் குடிச்சோன்னு வேணா. ஏன் இல்லை? சரி அப்போ நான் கிளம்பு வேணா. ரைட் ஓகே, இதை போன பிடிங்க. ஓகே கீரிமலை நகர் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. தெரியும் தான் அந்த ரோட்? எனக்கு தெரியும், நீ சொல்லு கிட்ட வரைக்கே பாப்பாக்கா ஞாபகம் வச்சுக்கிட்டு பாப்பா. ரெடி என்ன செய்கிறீங்க பாப்பாக்கா? நான் இப்படி ஸ்லோ பண்ணுவேன், அதுக்காண்டி இது நிற்கக்கூடாதா? இதா பின்னுக்கு இந்த பிறகு அது ஒரு காலம்டா. அப்போ இங்கே ஆக்கல இப்போ அக்கா இந்த கடைக்கு எங்கே சாமான் எடுக்கிற போகிற கடைக்கு? சுண்டல் இதுதானாக்கா? அப்பா நித்திரையெல்லாம் கண் அப்படி இருக்கு. ஆட்டாவா கோழி குஞ்சம் பிறந்ததை கொண்டு போய் கத்துறமே கத்து. எப்படி சும்மா இறக்கிங்களா அண்ணாங்க உள்ளுக்கா? சரியா அண்ணா வணக்கம். என்ன மேம் சும்மா இருக்கீங்களா? 4 நாளில் நிறுத்தி அடிக்கிற ஆளுண்டா? ஆமாம் பக்கையும் தானே. அப்புறம் என்ன மாதிரி உடல்நிலைகள்? கிளினிக் போயிட்டாம வந்தேன். கிளினிக் போய் வந்தீங்க. என்ன மாதிரி இது முன்னேற்றங்களே? இல்லை பம்மும் இந்த குளிசையும் தான் வந்தது. பம்மும் குளிசையுமா? சரி என்ன செய்யுது, நாங்கள் ஆறுதல் மட்டும்தான் சொல்லி இது வேணா. சரி இருங்க, நாங்கள் அக்காவோட ஹாய்க்கிறோமா? ஓகே அக்கா கவிதாசன் நான் அப்பாக்கோ அவர் பிரச்சனை இல்லை. பார்த்துங்க நாங்கள் போயிட்டு அன்றைக்கே டிக்கெட் வெட்டிட்டோம் காட்டினாங்க தானே. அப்புறம் அக்கா என்ன மேம் சும்மா இருக்கீங்களா? என்னண்டா சாமான் எழுதினீங்களா? எழுதிட்டீங்களா? தாங்க பிள்ளை பிள்ளை பரவாயில்ல. அன்றைக்கு கலீனோட குறையத்தான் வந்து போலக்கா. அது சரி, இது அவள் இவளாண்டெல்லாம் அழி வச்சுக்கிறீங்களா? எவ்வளோண்டு எழுதியலே? எவ்வளோண்டு எழுதியல நீங்கள்? நீங்கள் அப்படி சொல்ல வரீங்களா? பார்த்து கொண்டு உண்டு. சரி சரி சரியா. அப்படி தான் கூடுதலாக சாமான் போட்டிருக்கு இந்தியாவில். பேக்கேஜ் சாமான் இல்லாமல் அப்படி. சரி சரியா. நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன்டா, இதில் இருக்கிற சாமான் எல்லாம் ஓகே, இந்த எவ்வளவு வெயிட்டோட வந்து உங்களுக்கு தேவையானதை எழுதுங்கோ, நாங்கள் பார்த்து செய்வோம்ண்டு. இப்போ நீங்கள் இதில் மீண்டின் சோடா சொம்பு தடியெல்லாம் போட்டிருக்கீங்கள? என்னென்ன அளவு? போடல இப்போ
ஓகே மற்ற என்னென்னா இப்போ இது எங்கே நீங்கள் சாமான் எடுக்கிறீங்க நீங்கள்? நாங்கள் இந்த மாவை கடையில் எடுக்கிறோம் நாங்கள் அதில் தெளிப்பழத்தில் அதில் இப்போ மற்ற சாமானும் இல்லை, பெரிய சாமான் மட்டும் தான் இருக்குது. மற்ற சாமான்டே சொல்கிறீங்க? மற்ற சாமான்டா பெரிய சாமான் சொம்பு தடி விளக்கு மாற அதெல்லாம் இருக்குது, மூட்டை சாமான் அதெல்லாம் இருக்குது. மற்ற மாப் பேக்கள் அதுகள் இருக்கோ தெரியல, அது மாதிரி தான் அவனை நம்பி எடுக்கிறேன். இல்லை நாங்கள் இப்போ எடுக்கிற கடை வந்து கொஞ்சம் விலை தரக்கூடிய மாதிரி இருக்கணும். உங்களுக்கு தெரியுமா அவைக்கு தெரியுமா? நீங்கள் போய் என்ன கேட்டாலே சொல்லிடுவோம், ஃபோன் நம்பர் இருக்குது. இப்படி கிரிமிலக்கா சாமான் எடுக்க வர வேண்டாம், அவர் தான் எடுக்கிறேன். நான் 25 வந்து நான் சாமான் எடுத்தேன், கட்டி தான் எடுக்கும். எடுத்தீங்களா? ஓகே. எங்கே எடுத்து மருதானத்து? மாவேல் கடையில் வந்து இங்கே இப்போ 2 கடையில் எடுக்கணும்னு சொல்கிறீங்களா? அப்போ இல்லை, எந்த கடையில் எடுப்பேன், மாவேல் எடுப்பேன். ஒரு கடையில் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமா? அது பேக்கேஜ் சாமான் தானே, அந்த அங்கே சின்ன பேக்கேஜ் அதுகள் அடுத்து அந்த மிக்சர் ஐட்டங்கள் அதுகள்லாம் மருதனாமடம் போய் எடுக்கும். மருதனாமடம் போய் எடுக்கணும் என்ன? சரி, அப்படின்னு சொன்னால் நான் அங்கே தான் எடுக்கிறேன் மருதனாமடத்தில். நீங்கள் என்னத்தில் போகிறீங்க? பஸ்ஸிலாம் போகிறது. பஸ்லாம் போகிறீங்களா என்ன? ஓகே. மற்ற என்னென்னா இப்போ இது வந்து இப்போ நீங்கள் எழுதினதை வாங்கி தரோம், பிரச்சனை இல்லை. இப்போ அதுக்கு முன்னே ஒரு சின்ன ஒரு விளக்கம் என்னென்றால், நீங்கள் தனியான்னு சொன்ன நீங்கள் உங்களோட குடும்பத்தில், அதாவது நீங்கள் தனி ஒரு ஆள், சௌரங்கள் வர இல்லை இருக்குன்னா ஒண்டை விட்டு சௌரம் தான், ஒரு தம்பி ஒரு ஆள் இல்லை. ஒண்டை விட்ட சௌரங்கள்ட்ட கருதவே இல்லையா? நான் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் நீங்கள் மட்டும் தான் அப்படி தான். ஓகே. அதே மாதிரி அண்ணாடு அவை 5 பேர். 5 பேர். 5 பேர் எங்கே இருக்கணும்? வீட்டில் இருக்கிற 4 பேர். ஒரு ஆள் ஃப்ரான்ஸில் இருக்கிறார். வீட்டில் இருக்கிறான் முடிவில். ஒரு ஆள் ஃப்ரான்ஸில் நிற்கிறார். ஒரு ஆள் ஃப்ரான்ஸில் நிற்கிறாரா? ஆம்பளை சௌரமா? பொம்பளை சௌரம். ஒரே ஒரு ஆள் தான் ஃப்ரான்ஸில் இருக்கிறார். ரைட். ஓகே. மற்ற எல்லாரும் ஊரில் தான். ரைட். ஓகே. அவள் அந்த ஃப்ரான்ஸில் நிற்கிறவா ஹைக்கிறது இல்லை? கதைக்கிறவ இடைக்கிற உதவி செய்கிறவ பெருசாக ஒன்றும் செய்யலை. பெருசாக செய்யலை. ரைட். ஓகே. சரி. ஓகே. அவ்வளோதான். நான் கேட்டு நாங்கள் கடைக்கு பேச போடுச்சு ஓமெண்ட்டு சொன்னவே கனகாலமாச்சு எதிர்பார்த்து உதவி. அப்போ நாங்கள் அப்புறம் உங்கள்கிட்ட கேட்போம். மற்ற அண்ணாட ரிலேஷன்ஸ் யாரும் இருக்காங்க வழியில்? சொந்தக்காரர் யாரும்? பெரிய மாடு ஆக்கள் தைக்கிறேன். ஓகே. சௌரமே வந்து லேட் பண்ணிக்குள்ள பெரிய மாடு ஆக்கள்கிட்ட எல்லாம் கேட்கல, அதுதானே? சரி. அப்போ நாங்கள் இப்போ சாமான் எடுக்க போவோம் ஃபஸ்ட்டுக்கு. மிச்சர் எடுத்துக்கொண்டு வந்து அப்புறம் கதைப்போம். சரியா? அப்போ இப்போ போகிறேன்னு சொன்னாக்கா நீங்களும் வரணும். ஏன்னா நீங்கள் வந்தால் தான் நீங்கள் ஒரு ஆட்டோ நம்பரும் இருக்கா? அடிங்க இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்தால் தான் நல்லம். ஓகே. ஓகே. ஃபோன் எடுக்கணும். நீதி வேணாம், ஒரு அடித்து கூப்பிடுங்கோ. ஆட்டோவிலே நாங்கள் கொண்டு வரக்கூடிய மாதிரி இருக்குது முறையில் ஒரு சாமான். இப்படி தேவையான அப்புறம் பானங்கள் எடுக்கணும், நாம் எடுக்கலாம். நான் உங்களுக்கு அண்டைய வீடியோ இருக்கேன்னு சொன்னான். உங்கள்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்குற உண்மையை மட்டும்தான், வேறு ஒன்றும் இல்லையான்னு. அந்த மாதிரி எந்த சந்தர்ப்பத்துலேயும் ஒரு பொய்யும் சொல்லலாம் அப்படிங்கன்னா நல்லம். ஏன்னாண்டா உங்களுக்கு நல்லமன்ற கப்பால் பொய் சொல்லாத அளவுக்கு தான் என்ன இதை எடுக்கிறோம், வீடியோ எடுக்கிறீங்க. அதுக்கு தானே ஒரு இந்த வீடியோவிலே எவ்வளோ பேர் பொய் சொல்கிறாங்கக்கா? இங்கே ஆளா? சந்தியில் நினைக்கிறேன். அப்படி எடுத்தா நல்லம். அங்கே எடுக்கலாம், எல்லாமே இருக்கும். அந்த சின்ன சின்ன சாமானெல்லாம் இல்லை, பேக்கேஜ் சாமான் அது. ஹலோ. நீதி, நான் வெளியில் நிற்கிறீங்க. வணக்கம். வெளியில் நிற்கிறீங்க? வெளியில் நிற்கிறீங்களோ? தூர நான் கௌரி கதைக்கிறேன். மாற்றம் போன இருக்கா வருவீங்களோண்டு? வெளிக்கிட்ட அனுப்பிடுங்க டக்கண்ட. இன்னும் ஆமாம், வேற ஒரு ஆட்டை அனுப்பிடுறாரு. அவர் சொன்னார் நினைக்கிறாரு. வேற ஒன்று அனுப்பிடுறாரு. சரி. ஓகே. இப்போ வந்தா பிறகு இது வேற ஒரு ஆள் அனுப்பியிருக்காரேன்னு அங்கே முன்னே பாட்டு தான் இப்படி அது நட நீ முன்னே போங்க, நான் பின்னுக்கு வரேன். வரைக்க பண்ணிட்டு வரோம்டா, சோடா குடிப்போம். சரியா? இல்லை நில்லுங்களா? ஆ
கடவுள் வடிவான ஆக்களுக்கு தான் ஒவ்வொரு குறைய வைக்கிறார். உதாரணமாக உங்களுக்கு பேங்கோ என்ன வடிவானால் ஆனால் கதையில் இப்படி ஒரு பிரச்சனையை கொடுத்து விட்டார். கதையில் கொடுத்தாலும் கிடைச்சாலும் இங்கே போனாலும் வட்டி ஆண்டோடு வர நம்பிக்கை இருக்கு எனக்கு. ஆனால் கொஞ்சம் சுணங்கும், அதான் பிரச்சனை. வந்துச்சுன்னா ஸ்டார்ட் பண்ணி விட்டுனா அவ்வளோதான். அந்த லேமாஸ்டர் மாதிரி தான் ஆரம்பத்து தான் கொஞ்சம் சுற்றி கொண்டு நிற்கணும், பிறகு சுற்றினா சுற்று தான். அப்போ எல்லா இடம் போய் பட்டி ஆண்டோன்னா பாருங்களா? இந்தியாவுக்கு தனியாக போயிட்டு வந்தானே வேறு. சரி என்னென்னு தனியாக போனீங்க ஃப்ளைட்டில்? அப்படி அங்கே வந்துருப்பாங்களே ஃப்ளைட்டில் தான் போனான் பாருங்க. ஓ இல்லை இப்போ தனியாக போனேன் இப்போ தனியாக தான் போனோம் ஃப்ளைட்டில். ஃப்ளைட்டில் ஆக்கள் வரையிலையோ அப்புறம் தனியான்றியல் என்னப்பா? ஆ ஃப்ளைட்டில் தனியாக நான் ஒரு தடவை உதவி இல்லாமல் போனான். ஏன் உதவி ஏறிந்து அவன் கொண்டு இறக்கம் வந்தான். அங்கால கிருஷ்ணாக்கு இந்தியாவில். எங்கே போனீங்க இந்தியாவில்? இந்தியா மெட்ராஸ். போனோம் மெட்ராஸ் இந்தியாவில் இடம் உங்களோட கதை. நீங்கள் மெட்ராஸ் இந்தியாவில் இல்லையாப்பா, இந்தோனேசியாவில் இருக்கு. என்னண்டா இப்போ அக்கா வந்து வளமையாக எடுக்கிற கடைக்கு போனாடா வாக்கு ஒரு சலுகை இருக்கும், நிறைய எடுத்தா தெரியும் தானே, அதுக்காண்டி தான் நாங்கள் போகிறது. இப்போ நாங்கள் இப்போ இங்கேருந்து யாழ்ப்பாணம் போய்க்குள்ள அதில் வர்ற லாபம் சரி, டிரான்ஸ்போர்ட் கொஸ்டும் சரி. என்னப்பா இது காரோக்கா கொண்டே காட்டுதான் போல கீழால் பேண்ட் அடித்தேன் சேத்தங்களுக்கு. நேசண்ணே எப்போ போகிற பிளான் போயிட்டு? ஆ எல்லாம் கடவுள் சித்தம். நாங்கள் கூப்பிடான்னு அது மேலே இல்லோ, நான் சொல்கிறேன் வீட்டை. ஓ அலுவலகம் இல்லாத எங்கடா அது முடிய வாங்கணும், இதை வீட்டை மண்ணள்ளி போடுவோம். அதுக்கு நோக்கே புடிய வேணும் கொண்டாந்து 6 மணிக்கு பண்ணது சந்தை விடுவீங்களா? அதுக்கு நீங்கள் இப்போ போங்க, உங்களை கொண்டு போயிட்டு முடிய 6 மணிக்கு நான் பாடுறதே நாங்களே அள்ளி போடுவோம். பிரச்சனை எல்லாம் வித்து வித்து தின்றீங்களா இல்லாட்டி வேண்டி போறீங்களா? இன்றைக்கும் பேங்குக்கு கூட 10,000 கொண்டு வந்தேன். சரி போக்குவரத்து பேங்கு போட இல்லவா போக்கலாம் போட்டு போவோம் இலங்கை வாங்கி அந்த 10 தாங்க ப்ரோ எடுப்போம். ஆ இங்கே ஹாட்டாடி மனசை பாரு எண்ணோ காக்கு நீ வேட்ட எண்ணி கேட்டோங்க சரியா கிடக்கும் நான் கொண்டு வா. என்ன கண்ணனே பண்ணுறீங்க? எத்தனை ரூபா ஆளுகள்? ஆ சரியா கடையும் வந்துட்டேன். இது என்ன பிஸ்னஸ் எல்லாம் வந்தா சோ பிற என்ன கடை பிஸ்னஸ் தூளோட கதையில என்னத்தை சொல்லு. ஆள் நல்ல ஐஸ் ஆயிக்கும் கண்டியோ. இங்கே நோக்கா அண்ணா இந்த இதில் அக்கா எழுதி வச்சிருக்கிறா எல்லாம். நீங்கள் அது ஒருக்கா பேக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஓகே, உங்களோட அக்கள்கிட்ட சொல்லி பாருங்க. சிலருக்கு வந்துட்டு நிறைய போடாமல் இருப்பா, நீங்கள் அது ஒருக்கா கேட்டிங்கன்னா சொல்லுவா. 20 ரூபா ஜூஸ் ஒன்று எடுத்து 10 ரூபாயில் 2 எடுத்து அல்லாட்டி 5 ரூபாயில் 4 எடுப்போமோ? ஆ சிரிப்பு தான் காசு. 10 ரூபா ஜூஸும் இருக்குது. ஓமாம் போட்டோம். நான் பண்டத்தரிப்பு விட கொண்டு வைக்கிறேன். நல்ல இடம் அங்கே ஒரு இடம் எனக்கு தெரியாது. அக்கா நீங்கள் அந்த மெட்ட ஐட்டங்களும் எத்தனை நீங்கள் எல்லாத்தையும் அதுக்கு ரஃபாக பில்லை போடட்டுமாண்ணா? ஆனால் அக்கா சைடில் அந்த
அமௌண்ட்டை போட்டுட்டு ஓகே நாங்கள் ட்ரஃபாக பார்த்தோம்னு சொன்னால் அங்கே அடிஷ்னல் ஆட் பண்ணலாம். உங்களை எடுக்கலையாக்கா எங்களை தான் எடுக்கிறோம். நீங்கள் யா நீங்கள் சிரித்து கேட்டால் நாங்கள் சிரித்து பார்க்க சொல்லுவோம், நீங்கள் முறாச்சி கேட்டால் நாங்கள் முறாச்சி பார்க்க சொல்லுவோம். அது என்னென்னா இந்த அக்காவுக்கு வந்து நாங்கள் ஒரு உதவியாக செஞ்சு கொடுக்குறோம். இப்போ இதை வந்து நாங்கள் ஒரு ஆக்களுக்கு இல்லை கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே செஞ்சிட்டோம். இப்போ ஒரு ஜெனியூனாக இருக்கணும் தானே நாங்கள் வந்து இதை இங்கே வந்து செஞ்சு கொடுத்துருக்கோம்ன்றது. பருப்பு மஞ்சளும் சோப்போம். நீங்கள் எல்லாமே இருக்கு போல இருக்கு. என்ன இல்லை நீங்கள் அங்கர் பேக்கெட்டு அந்த அந்த இருக்குது சின்ன அது நடந்து அந்த பேக் ஐட்டம் மிக்சர் அது அதுதாங்க நான் தான் அது எடுக்கிறேன். ரைட்டா தெரியும். சரி சரியா. அந்த அது கொடுத்துட்டீங்களா? நான் இப்போ நேரமே அந்த கொடுக்கலையா? அப்போ என்ன செஞ்சீங்க? சாமான் எடுத்தீங்களா கடைக்கு? இது காசு. ஓ அது இவருக்கு மாப்பட்டி வந்துட்டு. இல்லை நாங்கள் அன்றைக்கு ஏதோ சின்ன அடைவு இருக்கேன். நீங்கள் 30,000 அது நான் 20க்கு வச்சது. ஓ அதையெல்லாம் போயிட்டு ரைட். மற்ற 70 சொன்னீங்க. ரைட் ஓகே ஓகே. அப்போ அந்த அவாக்காவது எடுத்து கொடுக்கணும் புதுசாக. மற்றது 70,000 அடைவு எடுக்கணுமே என்ன? ஓகே அதையும் செஞ்சு கடைக்கும் ஓரளவு எடுத்துட்டோம்டா. ஓகே தானே என்ன? நூடுல்ஸ் மேகியும் கலந்து போடுங்க, கொஞ்சம் கூட போடுங்க. நான் எடுக்கிறத விட பெட்டிக்கு எவ்வளோ வேணும்? ஒரு பாக்ஸுக்கு எவ்வளோ வேணும்? கொத்தமல்லி 72 பீஸ் வருமா? எவ்வளோ முடியுது? அரைவாசி போடும். அரைவாசி கொத்தமல்லி மகிலே மேலே அரைவாசி போட்டோம். ஓ நார்மலாக ஒவ்வொன்றுக்கு போடுவோன்னா இப்போ அமௌண்ட்டை பார்த்துட்டு நாங்கள் ஆட் பண்ணுவோம். சரியா? ஓ நாங்கள் இங்கே இதை காய்க்கிறோம், அது அங்கே பிடிபடும். அதான் பெருசாக போடுங்க. சின்ன பகுடி விடுறது எல்லாம் பிடிபடும். அந்த லக்ஸுரி வெங்கருமே வெங்கரம் மாஞ்சரியும் போடுங்க. சோஸ் பேக்கெட்டும் போடுங்க. தண்ணி ஒடிக்கிறது பிடிபடும் போட்டுருங்க. தேயிலை வட்டவில சின்ன இல்லையா? சின்ன பேக்கெட் அது பேண்டோட 2 பெட்டி போட்டோம். அக்காவோடம் இருக்கிற மாவட்டமா போயிடுக்கிட்டேன். அந்த 1/2 டசன் அந்த இதாக போட்டுருவோம். என்னது 1/2 டசன்? தீப்பெட்டியா? ஓகே. பேக்கு போட்டோம். எவ்வளோ செட்டாக இதை போடுங்க. அக்கா பயப்பட சொல்லுங்க, நீங்கள் தேவையான சொல்லுங்க. அப்புறம் இல்லை கூடாண்ட அப்புறம் குறைக்கலாம். அப்படி கூட வேற அது பிரச்சனை இல்லை. 12 வேண்டாம் போடுங்க. எல்லாத்துலேயும் போட்டுங்க. பேபி சோப்பு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கிறது. எல்லாம் அதில் லக்ஸு, ராணி, சந்திர முடிச்சு சாமான கொஞ்சம் தேர்ந்து 6,000 போடக்கூடியது. நான் இல்லை வீடியோ எடுக்கணும்னு சொன்னேன். நான் நீங்கள் சொல்கிறீங்களே வீடியோ எடுக்கணும் சொன்னீங்கன்னாலும் பரவாயில்ல. தெரிய சொல்லி நான் சொன்னேன் சாமானோட வீடியோ காட்டணுமாண்டு. அண்ணன் ஒரு கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்லை, ஒரேடியாக எடுத்தால் தான் நல்லம். நீங்கள் இப்போ பில் போட்டதை தந்தீங்கன்னா நல்லம். இல்லாததுக்கு நாங்கள் லேட்டாக எடுக்கலாம், இஷ்யூ இல்லை. இருக்கிறத தந்தீங்கன்னா நல்லம். கொஞ்சம் பெரிய பில் தானே பார்த்து ஒரு ஆள் அதுக்கு செட் பண்ணுங்க. அதான் கேட்குறேன்னா இப்போ செத்தல் அதில் எல்லாம் போட்டு வைக்கிறாராம். அரிசி அதுகள் முக்கியமான ட்ரெயின்ஸோ அதில் எல்லாம் மூட்டை மூட்டையெல்லாம் தூக்கி தாராராம். அது ஓகே, அப்படின்னாலும் செய்யுங்க பார்ப்போம். கூட தந்தீங்கன்னா இல்லை நீங்கள் எவ்வளோ வந்துருக்கு ட்ரஃபா பார்த்தீங்களா? 2 கிட்ட வருமா? பிரச்சனை இல்லை.
நீங்கள் ஒரு ஆள் அதை அரேஞ்ச் பண்ண சொல்லுங்க ஒன்று என்ன ஓகே நீங்கள் எதுவும் எக்ஸ்ட்ரா சொல்லணும்னா சொல்லுங்க சொல்லியே சொல்லியா சரியா நேசண்ணே போகிற போக்க பார்த்தா விடியும் போடாக்கு பிறகு உங்களையும் முறைக்கு போட்டு போவ எங்களுக்கு நாளைக்கு வேலைக்கு ஆக்கள் வருவாங்களே இல்லை அதால் அவங்க சாமானை போடட்டும் உங்களை கொண்டே இப்போ கவிதாஸ் வரைக்கு போட்டு வருவான் சரி தானே நம்பி தனியாக அனுப்புறேண்ணா என்ன செட் பண்ணி என்ன அடிக்க மாட்டேன் நான் அடிக்க மாட்டேன் உங்களை நீங்கள் அடிக்க மாட்டேன் செட் பண்ணி அடிக்க அவ்வளோ தூரத்தில் இல்லை 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 என்ன மற்ற தனியாருனாலும் அவனை அனுப்பினது இல்லை ஏறுங்க இல்லை அவர் எங்களுக்கு வீடியோ எடுக்கிறார் அல்லாட்டி உங்களை நீங்கள் நில்லுங்க வீடியோ இருக்க அவனை அனுப்பிடுவான் போட்ட வாதாபு ஏன் இங்கே டைம் காணாது நாங்கள் இதெல்லாம் ஏற்றி கொண்டு அதில் வீடியோ எல்லாம் முடிச்சு போட்டு வர அப்புறம் இருண்டு போடும் இருந்தாலும் நீங்கள் போவியல்ல எங்களுக்கு பிறகு அந்த டைம் வேஸ்ட் இல்லை அதால் நீங்கள் இப்போ போட்டு வாங்க உங்களை தம்பி இறக்கிட்டு வருவான் சரியா வந்து சேருவாரானே ஆமாம் சரி பிரச்சனை ஓகே முதல் ரோட்டு தெளிப்பாக ரோட் ஆகும் வெரி ஓகே பாயா சியூ பாய் ம் அடிக்கடி வந்து உங்கள் வேலை இல்லாட்டியா மண்ணள்ளி போட்ட காசு எதுவும் எருவாக்குறீங்களோ சாத்துங்க வீடியோ எடுத்து நிற்கிறான் நீங்களும் எனக்கோ ஃபோன் பண்ணால் தேவையான புண்ணியங்களை ரெண்டே எடுத்து மூணு பேரை காலையம் விழுந்து கும்பிடுக்கிறேன் தேவை ஃபோன் பண்ணால் ஃபோனை தூக்கும் ஃபோன் எடுத்தால் தூக்குறது ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு நாள் எத்தனை அடிக்கிறீங்க மனுஷன் அதில் அடிச்சா ஒருக்கா தூக்கி காய்ச்சிங்களே எனக்கு சரி ஒரு நாளைக்கு அப்படியோ மூன்று தான் அப்போ ஒன்று செய்யுங்க நீங்கள் எனக்கு இரவு 12 மணிக்கு அடிங்க 12 மணிக்கு பண்ணிட்டு ஒன்றும் செய்யல கதைக்கு ஒன்று அந்த டைம் அடிங்க இல்லை இல்லை சரி 11 மணிக்கு நான் 10க்கும் 11 இல்லை அப்போ எடுக்கும் 12 கிடக்கும் சரியா 12 கிடக்கும் சரியா ஓகே பாய் ஓகே பாய் பாய் போட்டோம் பாய் டக்காண்டு வா அடே ராக்கெட்டா தண்ணி போத்தல் ஓகே சரியா I love you என்ன சொல்லணும் ஒரு கிஸ் கொடு எதென்று சொன்னால் நாங்களும் தூக்க வேணாப்பா அவன் விடிய எடுக்குது மா எத்தனை கிலோ சொன்னீங்க 50 கிலோ 50ஆ உங்களுக்கு ஒரிஜினல் பில் வேணுமா எழுதலையா பில் இது சாமானியம் ஃபுல்லாக போட்டு முடியும் நிறைய சாப்பான் தானே எடுத்து எவ்வளோ வருது டோட்டலாக 2 லட்சத்தி சொச்சம் பேர் பண்ணேன் அப்படியா கூட்டு இல்லாத பிள்ளைகளுமே இருக்குன்னு பார்த்து என்ன செய்ய சொல்கிறீங்க இப்போ மதிய டைம் வந்திருந்தீங்கன்னா ஃப்ரீயாக இல்லை அது என்னடா நான் சொல்லி கொண்டு வரையில திடீர்னு வந்தானே அப்போ இப்போ என்ன செய்வான் இப்போ என்ன செய்ய நீங்கள் சொல்லுவோம் இப்போ பில் உங்களுக்கு பில் அவசியம் கட்டேன் பில் அவசியம் என்று என்ன இப்போ அது அவைக்குரியதானே அவள் அதை பார்த்துக்கொள்வா பிரச்சனை இல்லை இப்போ மூட்டை ஜாமான் விலை ஏற்றி விடுறோம் நீங்கள் ஒரு கொஞ்சத்தை பே பண்ணிட்டு தானுங்க இந்த அக்கௌண்ட் நம்பர் தான் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுங்க பில்லை நான் அந்த அக்காட்ட கொடுத்து விடுறேன் உங்களுக்கு மெசேஜ் பண்ணி விடுறேன் நீங்கள் பில்லை நீட்டாக எழுதி போட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க மற்ற அக்காவுக்கும் கொடுங்க சரி ஒரு காப்பி அவள் கொடுத்துட்டு நான் ஃபோட்டோ கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிடுங்க மற்ற அவள் கொடுத்தாலும் ஓகே அப்போ இப்போ எவ்வளோ தரணும் உங்களுக்கு டோட்டலாக 2,13,000 திருப்பி செக் பண்ணி போட்டு டோட்டல் அமௌண்ட்டை சொல்லிவிடும் திருப்பி செக் பண்ண போகிறீங்களா திருப்பி செக் பண்ணவர்கிட்ட பார்க்க செக் பண்ணி போட்டு அதுவும் லேட்டாக போல இருக்கு அப்படின்னா நாங்கள் எவ்வளோ 2 தாரம் பிரச்சனை இல்லை
2 தரமான 2க்குரிய சாமான் இப்போ தர மாட்டீங்க நீங்கள் அப்படித்தானே? இப்போ அந்த என்ன இது சில்லறை சாமானெல்லாம் கூட ஆமாம் எடுத்து செக் பண்ணி எண்ணி போடணும். ஓகே. இப்போ அந்த பெரிய சாமான்கள் எல்லாமே ஏற்றி விடுறோம். சாமான் எல்லாமே இப்போ என்ன இப்போ நீங்கள் அப்போ என்ன நாளை காலமே ஃபுல்லாக எடுக்கலாம் சாமான். நாளை காலம் ஃபுல்லாக எடுக்கலாம். ஃபுல்லாக எடுக்கலாம். இப்போ மூட்டை சாமானே ஏற்றி. அப்போ என்ன 2 டூ மச் போகல. அப்போ 1.5 தரவா? அப்போ 1.5 தந்துட்டு மார்னிங் 63 எடுப்போம் என்ன? அது நாங்கள் அவாட்ட ஃபுல் கேஷ் வந்து அவாட்ட நாங்கள் கொடுத்துட்டு போவோம். அப்போ அப்படியே கொண்டு வந்து உங்களுக்கு தருவா. சரி தானே, பிரச்சனை இல்லை. அப்போ நீங்கள் அக்கினி தாங்க 1.5 தாங்க வடிவா ப்ராப்பராக வடிவாக செக் பண்ணி போட்டு நீங்கள் எவ்வளோன்னு சொல்லுங்க. கூட்டுறத பிழைக்காமையா நீங்கள் என்னென்னாண்டு ஆக்கள் கொஞ்சம் லேபர்ஸும் வரையில போல. ஆனால் 076 61 83 983. என்னென்னா நல்ல பிஸியான கடையாக இருக்குது. கட்டாயம் ஆக்கள் போகணும் மேன். மற்றபடி பெரிய ஆர்டரும் வந்து அதையும் செய்யணும், சின்ன சின்ன ஆர்டரையும் பார்க்கணும். கஸ்டமர்ஸ் முக்கியம் தானே. அப்போ இப்போ 1.5 தரோம் சரியா? பேலன்ஸ் வந்து அக்கா அப்படியே உங்களுக்கு கொண்டு வந்து தருவா. இந்த ஜீனி வேண்டாம். இதை மாற்றின வச்சுட்டு 500 தாடாடா. நம்ம ஒன்றிலே நோமல் இல்லை நம்ம ஒன் போடுவோம் நோமல் போடும் வேறு 840 பாருங்க 1.5 இதில் இப்போ அவள் வந்து உங்களுக்கு சரியாக பே பண்ணால் ஓகே, நீங்களும் உங்களோட கணக்கை சரியாக எடுத்தீங்கன்னா ஓகே. மற்ற விலையெல்லாம் குறைத்தான் போட்டேங்கண்ணா, அவளுக்கு கொடுக்குற விலையை தான் போட்டேங்க. ரைட் ஓகே. 1.5 இருக்கா? சரி. அப்போ நீங்கள் இப்போ ஏற்ற சாமான் ஏற்றியாச்சா? கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இருக்காது மேத்தி அதை ஏற்றி விடுங்க, மிச்சத்தை நாளே கொடுங்க. சரி ஓகே, நன்றியா, சந்திப்பா. ஓகே. இல்லை இன்னும் கொஞ்சம் இருக்குதாம்மா, அது நாளை காலமாக தருவாராம் சரியா? அப்போ நீங்கள் அந்த அது இருக்கா, நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தாலும் ஓகே. இல்லாட்டி என்ன மாதிரி என்ன இப்போ 1.5 லட்சம் தான் கொடுத்துனாங்க. மிச்சம் நான் உங்களுக்கு கையில் தரேன், நீங்கள் அவருக்கு நாளைக்கு வந்துட்டு கொடுங்க. 2-13 லட்சம் பேர் தான். அது நான் மிச்சத்தை தரேன், நீங்கள் அவர்கிட்ட கொடுங்க. சாமானம் வாங்கிட்டு கொடுங்க. நீங்களும் கூட்டி பார்க்கணும், ஒரு நாளைக்கு உங்களுக்கு சரியான பில் தருவார் சரியா? ஃபோட்டோ பில் போட்டுருந்து வேறு வேலை நாளைக்கு எடுத்தவங்களுக்கு எனக்கு இல்லை இல்லை இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ நீங்கள் அந்த கொடுத்த பில்லில் இப்போ டிக் பண்ண சாமான் எல்லாம் வந்துட்டு நீங்கள் பார்க்கத்தானே வேணும். அப்புறம் ஃபோட்டோ எடுத்துன்னு வாங்க, நம்ம அவங்கள்ட்ட ஃபோன் எடுத்துட்டு வாங்க. அப்புறம் ஐயா என்ன மாதிரி நம்ம என்ன மூஞ்சி அப்படின்ட்டு அவ்வளோ என்ன ஒரு லெவலாக போக போகுது. வேறு லெவல் அடுத்த எலெக்ஷன் நிற்கிறோமே கிடக்கு. நீங்கள் என்ன பிடிச்சிருக்கு அடுத்த எலெக்ஷன் இல்லையோ நீங்களோ? நன்மை செஞ்சு காட்டும் நாட்டுக்கு நீங்கள் அங்கே தந்துட்டு பாருங்க. நீங்கள் இது அவற்ற கதமே கிடக்கா? யாழ்ப்பாணத்தை தந்து வாரம் கொண்டு வந்தேன் ஐயா வராது. சரியா, உதலை விட்டுறா உள்ள ஓட்டுறாங்க. இதில் தான் முன்னுக்கு விடுவோம். நீங்கள் சொன்னீங்க 4 வருஷத்தில் விசாண்டு ஆறு வேலை வெய்ய என்னத்துக்கு என்ன உங்களுக்கு விசா இப்போ வந்தாச்சும் போரடியோ? சரி வரேன் 20 தான் ஆத்து ஹாப்பியாக போகணும். ஹாப்பியாக போகணும். எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? 2 பேர். அங்கே ஆக்கு பிள்ளை முடிஞ்சிட்டாலும் நம்ம வரைக்கும் 2 பொம்பளை பிள்ளையா? சரி ஓகே. வஞ்சம் இல்லை ஒன்று கொண்டு டூ மச் லேட் ஆகிட்டீங்க. எங்கடாண்ணா தண்ணி பத்தில் காசு கொடுக்கோம் பார்த்தி 10 தான் ஞாபகம் வருது. இப்போ எவ்வளோ மாட்டோம் ரியல்? 2009 மாட்டோம் வரும். சரி, அதுக்கு மேலே என்ன ஓடுனீங்க? இது பஸ் ஓடுது. பஸ் உண்மையா? நல்ல கதைடா. அப்புறம் பஸ் என்ன சிடிபியா? ப்ரைவேட். ஒரு பிளேட் 93 சவுதிக்கு போனேன். 2009 அங்கே வந்து வேலையை ட்ரை பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் வயசுக்கு தானே அந்த வேலை கிடைக்குமா தெரியல.
அதுக்கப்புறம் எடுத்தாச்சா போய் இந்த ஆட்டோ வாங்கி போட்டு இப்போ ஓகேண்ணே ஓகே டபுள் ஓகே ஓகே சந்தோஷம். ஆட்டோ ஒன்று எவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறேன் உங்கள் ஃபேமிலியில் எவ்வளோங்க வித்தியாசம் 2 ஆசீர்வாதம் இல்லாதவங்க சந்திக்குப்பீங்களே. மற்ற வித்தியாசமான ஆக்களையும் சந்திக்கலாம், கதைக்கலாம், பேசலாம், பெம்பலான்னு. ஓ சிலருக்கு கவலைப்படுத்துங்கள். ஓ இன்றைக்கு நாங்கள் என்ன வரியா? இட்ஸ் ஓகே. கண்டு கதைச்சது சந்தோஷம். உங்களை சேவை அளிச்சு சந்தோஷப்படுறேன். இல்லை மற்ற நாங்கள் உங்களை சந்தோஷப்படுத்துகிறோமோ கவலைப்படுத்துகிறோமோ ஏன்னா எனக்கு தெரியாம இது கடைசி வரையும் தெரியும். ஏன்னா பெயிண்ட் கம்பெனி தான் வந்திருக்காங்க. எங்களை டீசெட்டை பார்த்துட்டோம் கடவுளே. இந்த இதில் போட்டு பார்த்தா நிப்போன் போய் சம்மந்தப்பட்டா நிற்கிறீங்கன்னா எவ்வளோ தங்கச்சி தான் சொல்லிச்சுது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணினேன்னா. நான் ஆல்ரெடி முதல்ல ஹெல்ப் பண்ண நிறுவனம் உங்களை அவை ஹெல்ப் பண்ண போது கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ உங்களை சந்திச்சது பெரும் மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது என்ன மாதிரி ஓகே நினைக்கிறீங்களா? கஷ்டம் தானே அவங்க கண்டிப்பாக கட்டாயம் உங்களுக்கு பெரும் புண்ணியம் புண்ணியமே. ஓமோ கார் கேப் மேனா கையாஸ் என்ன சீட்லாம் போய்க்கும் போல நோ 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 அக்கா ஒரு நல்ல ஒரு டிரைவரை தான் பிடிச்சிருக்கா அந்த மாதிரியா தான் கதை வச்சு தூரம். ஆ இதாக இருக்குது இதுவும் கூடயா? ஆ இது என்ன சாமான்? சீனியா? சீனியோட வேறு இருக்கு போட. இதுக்கு அப்போ அக்னி ஆளோட பக்கத்தை எடுத்துக்கிறோம். ஓ அது பிரச்சனை இல்லை. சரி அவ்வளோ தானே? அவ்வளோண்ணா ஓகேயா? சரிண்ணா அவ்வளோ தானே? மார்னிங் எடுப்போம்மா. அது டிக் பண்ணிங்களா என்னென்ன கொடுத்தாச்சுண்டு? சரி ஓகே வரேம்மா எடுங்க. நாங்கள் வரோம் பின்னால் வருவோம் நாங்கள். ஓ நிறைய கதைக்கு இருக்குது தான். நான் ரகி போட்டு போயிடுவேன். நீங்கள் ரகி போட்டு போங்க எடுங்க. நீ வேண்டது இதுக்குள்ள என்ன நீங்கள் இருப்பீங்க? இருந்து காட்டும் அமைஞ்சாலும் வீடியோ எடுக்க அப்புறம் அவன் இருப்பா நீதா விதிக்கேடாப்பா சாமானு. என்ன மாதிரி இருந்தான் பார்த்தீரப்பா. லேட் ஆகிட்டேன். டைம் ஃபுல்லாக முடியலையே படம். ஒரு 20 சாமானுக்கு வந்தாலே 2 மணி நேரம். அதெல்லாம் உங்களுக்கு முன்கூட்டியே தெரியுமோ? ஓ தெரியும். தெரிஞ்சா இப்போ ஊட்டி வந்தீங்களா கிளஞ்சி? ஒரு செக்கனுக்கு போட்டுருவான். சரி அதுவும் மாக உள்ளனே இல்லை ஒரு செகண்டா கதைக்கு சொல்கிறேன். ஆனால் கடையில் ஒரு வேம் இருக்கும் கட்டாயம் இல்லாட்டி சிக்கல். ஏண்டா இப்போ டைம் வந்து முக்கியம் இல்லோ. அப்போ அந்த வீடியோ பார்த்துட்டாக்கா வேறு யாரும் வந்து உங்களுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ண வந்த மாதிரி அப்படி ஒன்றும் இல்லை? ஊருக்கு யாரும் பார்த்துக்கிது வேண்டி தந்த மாதிரி அப்படி ஒன்றும் இல்லையோ? அப்போ ஆளை எப்படி பழக்கம்? இவர் கனவேச மாங்கலை இவர் ஹாஸ்பிட்டலுக்குலாம் கொண்டு போய் இவர் தம்பிக்கிற கூட. ரைட் ரைட் அக்னி இல்லை காலை பேர் நல்ல மனுஷன் எல்லாரையும் விட. யார் இவர் இல்லை? இந்த ஆட்டோ டிரைவருக்குலாம் இல்லை காசு இல்லைன்னாலும் சொல்லி பிரச்சனை இல்லை இவரை தான். நல்ல மைண்ட். போலீஸ் 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 கவிதாஸ் இவங்க என்ன கண்டவங்க? ஏன் இறங்கினீங்கள்? ஏன் இறங்கினீங்கள்? ஆக்சிடென்ட் இல்லைடா அவர் போலீஸார் விழுந்துட்டாரா? நடவ நீங்க இனி நீ ஏறுற மாதிரி தான் போ. சிங்கள கதையுமா நீ விழாம போடா. காரால
விழுந்தோடனே கடந்துட்டு நினைச்சேரா அது கண்ணாடி சாத்திடுவேன். இதான் ரொட்டி இல்லையா? இந்தால ஆத்தே நான் பார்த்து கொண்டு வந்தேன். அவர்கிட்ட ஓட்டத்தில் விழ போகிறேன் சட்டி அதுக்கு தான் விழுந்துட்டார். நல்லா நான் முன்னுக்கு போய் தான் தட்டி இருக்குமா இல்லை என்ன செய்கிற இப்படித்தான் என்னத்தை யோசிச்சுட்டு போன வரேன்னு. ஒரு கொண்டும் போகிற ஒன்றும் வித்தியாசமாக கதைக்கலையா கயன் வீடியோக்கு போனீங்க அந்த மாதிரி ஒன்றும்? சீச்சி நல்லதை நான் சொன்னவே. இதில் இம்போஸ் நிற்கிறாங்க டாடி ஆட்டோ வர்றது நல்ல மாதிரி தான் சொன்னாங்களா? ஓகே ஓகே முதலே கேட்டு செய்துக்கலாம் அப்படி நான் சொன்னேன். ஆனால் எனக்கு ஒரு ஆள் கால் பண்ணி சொன்னவர் இப்படி உங்களோட அவருக்கு வந்துட்டு ஃபாரின்ல சௌகரங்கள் இருக்குது, இப்படி அவங்க ஹெல்ப் பண்ணலாம் தானே அப்படின்னு வேறு சொன்னவங்க. இப்போ நான் அதை உங்கள்ட்ட கேட்க தானே வேணும். ஆமாம் அதான் நான் கேட்டேன். நான் என்னடா இப்போ சௌகரங்கள் இருந்தாலும் எல்லாரும் செய்வாங்கன்னு இல்லை. அவே பார்த்தவையா அவனை வீடியோ பார்த்தேன்னு கதைக்கல. கால் பண்ணி ஒன்றும் இல்லை. ஒரு தங்கச்சி ஒரு ஆள் நிற்கிறாவா கால் பண்ணி நல்லது கிட்டது கதைப்பா. சரி அது பொம்பளை வந்துட்டு பொம்பளை சௌகரங்கள்ட்ட வந்துட்டு எதிர்பார்க்கோம் மேல என்ன நாள் கல்யாணம் செஞ்சு கொடுத்துட்டோம்னு சொன்னா இன்னும் எதுவும் பிரச்சனை இருந்தாலும் நாங்க தான் பார்க்கணும். நாங்க எதிர்பார்க்கல. மருந்து அப்படி ஊசி போடலாம் தந்தவ இல்லைன்னு சொல்லிடுறேன். ஹெல்ப் பண்ண அந்த பம் எடுத்து தந்தவ அவைதான் எடுத்து தந்தவ. என்ன விலை அந்த பம்? அது 27,000 கனடாவில் எடுத்தது. சரி சரி. அப்போ முதல் சொன்னவ ஆட்டோ பேரங்க எடுத்து தரமுன்னு சொன்னவ. அவனோட சௌரம் சொன்னவே சொல்லிட்டு ஆட்டோ பார்த்து நாங்கள் பிறகு தங்களுக்கு இப்போ கொஞ்சம் பிறகு செய்கிறோம்னு அது இப்போ சொல்லி 4 வருஷமாச்சு. அந்த 3 வருஷம் டைமுக்குள்ள ஆட்டோ எடுத்து வந்தால் இவர் நல்ல மாதிரி இருந்திருப்பாரு. அதான் கவலை எங்களுக்கு. வேலையை விட்டுட்டு அந்த வேலையெல்லாம் முதலே கொஞ்சம் ஆள் வீக்கு மெலிஸ்தானே வேற வேலை செய்ய மாட்டார். அப்போ இது பழகின வேலை. ஆனால் நல்ல வேலைக்காரனா எந்த ஹஸ்பண்டை நான் பெருமையா சொல்ல விரும்பல. அப்போ இப்போதான் இவரு கவலையா இருக்கு. நிப்பாட்ட படிக்குது அவ்வளோ ரோட்டும் கூட ஆட்டோ படிக்குது ரோடையில. அவர்கிட்ட நல்ல மனசுக்கும் உங்களோட நல்ல மனசுக்கும் தான் நாங்கள் சந்திச்சிருக்கோம் போல. இன்னைக்கு கடையை கொஞ்சம் நல்ல மாதிரி நடத்துங்க சரிதானே. முதல்ல போட்டு கொஞ்சம் இந்த நேரம் திறந்து ஒரு கொள்ளவங்களும் வருவாங்க தானே. பொடியில் சோடாக நிற்கிறான் கொண்டு வேறு. ஆனால் நேரம் சென்று தானே ஆகலெல்லாம் போயிருப்பேன். உங்களோட ஒரு அக்கா நிற்கிறார் தெரியல. லைட் இல்லை அங்கே அக்கினி ஏறி இருந்து பாரு ஆட்டோக்குள்ளே சாமானோட வந்து வேற வேணும் ரேஞ்சு. அது விளையாட்டு தான் வாங்க இந்த கதையை மாலையும் பேர் அவ்வளோக்கு என்ன விளையாட்டு தான். இல்லை இல்லை அவருக்கு ஓகே. ஆனால் போயிட்டு கொண்டு அடிச்சு விட்டுதாண்டா பிரச்சனை இல்லையா? பாவமா இல்லாடி வீடியோ போட்டோவை காக்கான்னு அப்படியே நிற்கட்டும். அதான் நல்ல இதுதான் சரி ரைட். அதான் அதாடமா ரைட் போவாதே கடும் சார் நினைக்கிறான்டா பாபா. இல்லை நாங்கள் அப்புறம் எடுக்கிறோம் தம்பியாக நிற்கிறேன். நீங்கள் இதில் வைங்க கஷ்டம். இதில் வைக்கட்டா? இதில் வைங்க வாசல் வைங்க. ஒரு யார் தம்பியாக கொண்டு யார் இந்த பக்கத்தில் ஆக்கள் இருக்கணும் தானே. சரியா இதில் வைங்க. ஓகே ஓகே. இங்கே மிச்ச ஜாமான்லாம் நீங்கள் எடுக்கணும் முடியவா? மெட்டெல்லாம் செக் பண்ணணும் சரியாக இருக்காண்டா. அடி மற்ற இப்போ ஆட்டோக்கு ஏற்றின சாமானும் அங்கே ஏற்றின சாமானும் இங்கே சரியாக வந்தோன்னு பார்க்கணும். இந்த ஆட்டோக்காரன் இந்த வீடுகளை முதல் கிடக்குன்னு சொன்னவர். இந்த சைடாக போடணும். தெரியலை உங்களை பற்றி ஏன்னா தமிழண்ட புத்திய மனமண்ட. ஆனால் இந்த யோசனை கொஞ்சம் புலாவோட சரியோ நம்பிக்கையிலாடி வாழ்க்கையில் என்ன அதுதான் சிந்தனை வேற.
நல்லா தான் செய்கிற மாதிரி என்னண்டு இல்லை இல்லை நீங்கள் செய்கிறத நீங்கள் அது யோசிக்கணும் சரி ஒன்றும் கை அதுக்காண்டு தான் நின்றாங்க எரிஞ்சுட்டா ஃபுல்லாக முடிப்போம்ண்டு அது அங்கே சுலோவே கடையில் அது வெந்நீர் சோடா போகுது காருக்கு பாருங்க ரோஜை குடிச்சு பாருங்க அம்மாவோட தெரிஞ்ச மாட்டேன் அங்களோட கவர்மெண்ட் இதை கொண்டு வாங்க வரேன் சின்னன்னு உள்ளுக்கு போங்கம்மா அப்பாடு போங்க அப்பாடு ரைட் அத்தை தள்ளுங்க ஆக்கள் வர போல்ட்டா அப்போ சிஸ் அம்மா சொல்லு உப்பா சரியா ஓகே வணக்கம் அளப்பா காமிக்காருமாங்களா வணக்கம் உள்ளுக்கு போங்க நல்லா இருக்க நீங்கள் உள்ளுக்கு போங்க என்ன எவ்வளோ ஐயா உங்களோட காசு பேமெண்ட் எவ்வளோ வேலை போறீங்க நீங்கள் சொல்லுங்க சரி அது தேவையில்லை காசு ஒன்று சரி இல்லை அதே வேலை இசக்கதே இல்லை அது இந்த மனசுக்கு அவன் எடுக்கல கேமரா நீங்கள் சொல்லுங்க லைட் அவன் எடுக்கல நீங்கள் சொல்லுங்க இல்லை எவ்வளோ நான் வெயிட் பண்ணீங்க சொல்லுங்க அதுதானே காசு வாங்கினதில்ல பஞ்சா தெரியும் நீங்கள் ஒரு சிவகொண்டு ஜெயிக்கலாம் நம்ம நினைவில் அவனு யோசிக்கிறேன் அது சரி நீங்கள் நினைக்கிறது பிரச்சனை இல்லை ஆனால் அதால் உங்களுக்கு காய்ச்சல் வரக்கூடாது ஆ இங்கே பிளோக் ஆகினாங்க அடுத்த 9 கதவை திறக்கும் சரி அதில் பலன் அப்படியாது உங்களை அடைப்பு ஒன்றும் இல்லை போடுறது இங்கே தாங்க அப்போ நாங்கள் சந்தோஷமாக கொடுத்துருவோம் அது செய்யுங்க நீங்கள் அது நல்லா ரேட்டு வைக்கிறதுக்கு தயக்கம் அது அன்றைக்கு அவர் எவ்வளோ 200 எடுத்தவர் என்ன அவர் ஒன்றும் போனவர் நீங்கள் அப்புறம் குறையாவது தெரியாது நோ 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 அப்படிலாம் சின்னதனமாக நான் இல்லை அதாண்ணா தம்பி நீங்கள் என்னோட வந்து இது உங்களுக்கு ஓகேயா ஓகே ஓகே டபுள் ஓகே டபுள் ஓகேயா ரைட் ஓகே நான் உங்களுக்கு காட்டி விடுவேன் வெள்ளனூர் ஆள் கடையடியில் இவனை வந்து கேட்டது இப்படி ஒரு தெரிஞ்ச ஒரு படியோர் இருக்கான் கேம்பஸ் செலக்ட் ஆகிருக்கான் கேம்பஸ் படிக்க உதவி செய்வீங்களோ உண்டு அப்போ இவன் சொல்கிறான் ஏழாவது படிச்சு சொல்கிறான் கேம்பஸ் படிச்சு காலத்தை வேஸ்ட் பண்ண வேலைக்கு போக சொல்லுங்க பெண்ட பிள்ளைக்கு தம்பி 19 வயசுமா தம்பி பிறந்தவர் மனுஷன் என்ன அப்போ கவனிங்க 1 செகண்ட் லிசன் டு மீ உம்மாமான்னு இப்போ படிக்கிறார் நான் இப்போ ஓயிலுக்கு வர வேலைக்கு ஓயில் எடுத்து ஓயில் கடவுள் வாரத்தில் பாஸ் ஆகிருந்தால் ஏழு படிக்க ஓயில் வர வேலைக்கு அதுக்கு எழுதி போடுவேன் அதுலேயும் பார்த்தா ஏழு போகணும் அதுக்கு கிடைச்சாங்க வேலை தான் முடியும் வேலையை தான் முடியுங்க இல்லை நானாக இருந்தாலும் அப்படி தான் நான் கூட இப்போ யோசிக்கிறேன் வந்து யூனிவர்சிட்டி போனது வந்து இப்போ வேஸ்ட்டுன்னு சொல்லல இல்லை அது நல்லா நான் இல்லை அவன் அந்த விளக்கத்தை பார்த்தீரோ அந்த ஹெல்ப் கேட்டபடி எனக்கு விளக்கத்தை பார்த்தீரோ அவன் பேசி நான் கண்டாடு பேச்சால அது இப்போ வேறு நாளில் தம்பி அந்த படிப்போட தொழில் சம்பந்தப்பட்ட இது துறைகளும் இருக்கு ஆமாம் ஆமாம் அந்த நாட்டில் எங்க நாட்டில் அதை துறக்க அது அப்படியே வெளாவை இவராய் கீழே போனதுக்கு நம்ம నేనే తమ్మి నేనే గాన బల్ల మేట इधर जाएगा सुपर जाएगा मैं इधर से हिंदी आते हिंदी बात कर हिंदी बात बात करना हो गया बात किधर जाना बोलो 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 किधर से क्या वे क्या बोलना है आपको ये बोलने कुछ बोलने के बोलो क्या चाहिए बोलो ऐसा नहीं ए हिंदी गाना गा दो खाना का है हम लोग अभी जाके गाएगा हाँ गाएगा ओ मुश्किल नहीं है हम लोग सब बात करते हैं यार बात का सूप 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 सब कुछ मालूम है भाई अच्छा अच्छा கோமத சிங்கிள் வந்தா இது சுப்பீரியா இதெல்லாம் விட்டுறாங்க பாரு நம்பிக்கை அவளை மறைஞ்சான் முடிய உங்களுக்கு யாரும் அனுப்புவாங்க ஒரு மனுஷன் ஹிந்தி கேட்கிற பிள்ளையா அது எவ்வளவு திறமை பாசியை வரும் மோசை தம்பி கதையை பத்தி பாசியை வரும் மோசை
பாசம் வந்து பாசம் வேற மோச. பெருசு என்னக்கூடாது. அதானையா பாச வேற மோச. அதை உங்கள்கிட்ட கேட்கங்களுக்கு ஒரு ஆசை, அவ்வளோதான். சரி அடைமொழி போயிட்டு வாங்க நேரமா அது பூசைக்கு. கொஞ்சம் இருக்கு. சரி ரைட் ஓகேயா. ஓகே பாய் பாய் சி டாட்டா. ஓகே அக்கா நாங்கள் இப்போ விஷயத்துக்கு வருவோம். சரி தானே அதில் நிற்கிறேன் உங்களோட பிள்ளையா? இல்லை அவங்க நிற்கிறேன். அவங்க உள்ள நிற்கிறேன். என்னெண்டா தெரியும், இப்போ நாங்கள் வீடியோ போட்டு ஒரு கிழமைக்கு மேலே வரும்போனா 10 நாளைக்கிட்ட வரும் போல் இருக்குது. எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அப்போ உண்மையிலேயே நான் போடும்போது நினச்சேன், நான் இப்போ மோஸ்ட்லி சொன்னால் செய்வேனக்கா. உங்களுக்கும் சொன்னேன் ஏன்னா நான் வந்து எப்படியாச்சும் எடுத்து தருவேன்னு சொல்லி. நீங்கள் 3 லட்சம் ரூபாய்க்கு கேட்டு நீங்கள் நான் இன்றைக்கும் சொன்னேன் நீங்கள் வாங்குறேன்னு சொன்னால் வாங்குவோன்னு சொல்லி. இப்போயும் ஒரு குறை இல்லை. நாங்கள் காசு வந்தோம்னு சொன்னால் நீங்கள் தேவைன்னு சொன்னால் மேலேயுமா சாமான் வாங்கலாம். அண்ட் வந்துட்டு இந்த கடையின் அந்த ஒரு கதை வேலையும் இருக்கா நீங்கள் திருத்தலாம். சரியா? நேரத்துக்கு வந்திருந்தோம்னு சொன்னால் எல்லா சாமானையும் நாங்களே வந்துட்டு ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வடிவாக எல்லாம் நீட்டாக முடிச்சுட்டு போயிருக்கலாம். ஆனால் வந்து எங்களுக்கு டைம் காணாமல் போய்ட்டு அண்ட் வந்துட்டு கடையிலையும் வேலைக்கு பொடியல் இல்லை. ஸோ வந்து நான் இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் உதவி செஞ்சாக்கிட்ட விவரம் பார்க்கணும். சரி தானே? அப்போ உங்களுக்கு எவ்வளோ உதவி வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்களோட பொருட்கள் வாங்குற அளவுக்கு காசு வந்திருக்குமென்னு சொல்லி நம்புறீங்களா? ஏதோ கடவுளுக்கு தான் தெரியும் என்ன. சரி ஓகே. அந்த வகையில் வந்து இந்த அண்ணாட வீடியோ பார்த்துட்டு உண்மையிலே வந்து ஒரு 5-6 பேர் முன்பு வந்துருந்தாங்க. வந்து நாங்கள் அந்த அக்கடை கடைக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறோம்னு சொல்லி அவங்க மெயினாக சொன்ன விஷயம் வந்து ஒரு முயற்சி ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் அந்த இடத்துல நாங்கள் அதை வரவேற்று அதை கொஞ்சம் வளர்த்து விடணும் அப்படின்னு சொல்லி அந்த வகையில் வந்துட்டு அக்காவுக்கான உதவி செஞ்சவங்களோட விவரத்தை வந்து நாங்கள் இப்போ பார்ப்போம். சரியா? ஃபஸ்ட்டுக்கு வந்து லண்டன்லேருந்து ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்துட்டு தன்னை பேரை சொல்லணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு மாமா மாமின்ற, அதாவது அந்த அண்ணாட மாமா மாமின்ற 10வது ஆண்டு நினைவஞ்சலியை முன்னிட்டு வந்துட்டு அவங்களோட பேர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் யோகராஜா சந்திரா தேவி ஒரு 30,000 மட்டும் அனுப்பியிருந்தாங்க. அண்ணாண்ட வாட்ஸ்அப் நம்பர் வந்து 148. ஆட்டு உங்களோட நாயை குறைக்குது. ஏன் பசிக்குதாம்மா? அப்படிங்க ஒரு நாயை ஒரு கொஞ்சம் சலோட்டை பண்ணு அந்த பேக்குக்குள்ளே எடுத்து அடிச்சு விடுங்க வாய்க்கு. என்ன மாதிரி நிற்குமா? சாப்பாடு கொஞ்சம் வைக்க சொல்லுங்க. சரியா சொல்லுங்க. போட்டு வைக்க சொல்லுங்க. அப்படி சொல்லிடுறேன். ஓகே. உங்களுக்கு என்ன இல்லை கொஞ்சம் நின்றுட்டு போல காக்கா சவுண்ட் கொஞ்சம் நின்றுட்டு போடும். சத்தத்துக்கு காண இல்லை. ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கனடாவிலேருந்து ஒரு அண்ணாவா அக்காவா தெரியல, அவங்களோட அப்பாட 1வது ஆண்டு நினைவாக அதாவது வந்துட்டு கந்தப்பிள்ளை பாலசிங்கம்னு சொல்லி ஒரு 60,000 மட்டும் அனுப்பியிருந்தாங்க. வந்து வாட்ஸ்அப் நம்பர் கடைசி 101. அதே மாதிரி வந்துட்டு சுவிஸ்லேருந்து திருமதி நிரஞ்சன் அண்ட் மெருசியா ஒரு சிவன் கோயிலில் வந்துட்டு ஒரு நேர்த்தி ஒன்று வச்சுருந்தாங்களாம். அதாவது வந்துட்டு அந்த கால் இயலாதவங்களுக்கு அண்ட் வந்துட்டு வரவப்பட்டவங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க அங்கே செய்ய இருந்த நேர்த்தியை வந்துட்டு உங்களோட வீடியோ பார்த்த உடனே ஓகே இந்த அண்ணாக்க செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து நிரஞ்சனா அண்ட் வந்து மெருசியாக்கா வந்துட்டு இதை அனுப்பியிருந்தாங்க. அவங்க ஒரு 1.5 லட்சம் அனுப்பியிருந்தாங்க. வாட்ஸ்அப் நம்பர் 218. அதே மாதிரி வந்துட்டு ராகவன் அண்ணான்னு சொல்லி அவர்கிட்ட வாட்ஸ்அப்பில் பேர் இருக்குது. அவர் வந்து ஒரு 25,000 மட்டும் அனுப்பியிருந்தார். வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து 214. கூடவே வந்து அண்ணா ஒரு பாஸ்வேர்ட் நம்பர் வந்து வேறு லண்டனில் இருக்கிறாராம். நீங்கள் வந்து அவருக்கு ஃபோன் பண்ணினா அவர் வந்துட்டு ஃபோன் ஊடாக வந்துட்டு ப்ரே பண்ணுவாராம் உங்களோட ஹஸ்பண்டோட உடல் வந்துட்டு இந்த குறைபாடுகள் நீங்கிறதுக்காண்டு. சரியா? அப்போ இப்போ எவ்வளோ வந்துட்டு மொத்தம் நான் சொன்னது? கூட்டையில் வெரி குட். வேறு யாருமெண்டா கூட்டியிருப்பாங்களா? அதே மாதிரி லண்டன்லேருந்து தர்சன் அண்ணான்னு சொல்லி வந்துட்டு 1 லட்சம் மட்டும் அனுப்பியிருந்தார். வாட்ஸ்அப் நம்பர் 755 கடைசி. அதே மாதிரி வந்துட்டு கனடாவிலேருந்து சுகீர்தன் அண்ணா வந்து ஒரு 50,000 மட்டும் அனுப்பியிருந்தார். வாட்ஸ்அப் நம்பர் வந்து 409. அண்ணா ஆல்ரெடி வந்துட்டு அந்த நல்லம்மாவுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணவர். அதே மாதிரி எல்லாருமே எவ்வளோமையாக ஹெல்ப் பண்ணுறவங்க தான். ஸோ அந்த வகையில் அக்காவுக்கான உதவியாக வந்து மொத்தமாக 4,15,000 வந்ததக்கா. அப்போ அதில் வந்து நாங்கள் 3 லட்சத்துக்கு வந்துட்டு உங்களுக்கு சாமான் எடுத்து தந்துட்டு மிச்சம் 70,000 வந்து உங்களோட அந்த அடைவு பிரச்சனை இருக்குது தானே அதையும் வந்துட்டு கிளியர் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வந்துட்டு 30,000 இல்லை 40,000 என்ன யா 40,000 வந்துட்டு உங்களோட இந்த கடை திருத்த வேலைகளுக்கு தரலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு யோசித்தேன் நாங்கள். அப்போ அதனாடி வந்துட்டு உங்கள்கிட்ட பில் போட சொன்னால் அதில் 2,13,000 வந்தது. நீங்கள் நாளைக்கும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆட் பண்ணி வாங்கலாம். என் கடையில் மற்ற கடையில் எடுங்கோ எடுத்து போட்டு எனக்கு அந்த பில்லுகளை யா
அந்த பில்லுகளை ஓகே நான் போட்டு விட்டீங்கன்னு சொன்னால் நல்லம் சரியா. அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கடையில் 2,13,00,000 பில் வந்தது. நாங்கள் அவருக்கு 1,50,000 தான் கொடுத்துருக்கோம். அப்போ நாளைக்கு காலையில் போயிட்டு அவரை கேளுங்க என்ன மாதிரி எவ்வளோ டோட்டல் வடிவாக கேட்டுட்டு பேலன்ஸை வந்து நீங்கள் கொடுங்க ஒரு சரியா. கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஓகே அண்ட் வந்துட்டு உங்களுக்கு தேவையானதை நீங்களே வாங்கிக்கொள்ளுங்க. அப்போ இப்போ உங்களுக்கு இந்த மிச்ச பேலன்ஸை நான் வந்து தந்துட்டு போகிறேன் சரியா. இப்போ 4,15ன்னு சொன்னால் மிச்சம் எவ்வளோ தரோம் நம்ம 1.5 கடைக்கு கொடுத்த நாங்கள் 2 எவ்வளோ தரோம் நம்ம உங்களுக்கு இன்னும் 4,15 ஓ 4,15 2,75 2,65 என்ன 15 2,65 அதில் ஆட்டோவுக்கு 1,000 ரூபா கொடுத்தாங்க. அப்போ 2,64 சரியா. அப்போ 2,64 தாங்கய்யா. இது முதலே சொல்லிக்கலாம் அவனுக்கு என்ன எவ்வளோ சொல்லுவீங்க. அந்த 2,00,000 அமௌண்ட் புரியும்பா இருக்கணுமில்லோ அதுதாங்க அப்படி இருக்கா. ஏதோ கண்ணுங்க இதில் கூட தான் இருக்கும் நினைக்கிறேன். நீ வளர்ந்துடுவே. அன்றைக்கு அந்த இடத்துல இருந்தாக்கு இப்போ எவ்வளோ திருத்தம். சம்டைம் நாங்கள் இதில் யார்ட்டையும் பேர் விவரம் மிஸ் பண்ணப்பட விட்டுருந்தா. இப்போ போன அந்த ஒரு வீடியோவில் நாங்கள் ஒரு அண்ணாட டீட்டெயில் வந்துட்டு மிஸ் பண்ணிட்டோம். ஒரு 30,000 உண்டு. அப்போ அவர் வந்து ஒரு குறையும் இல்லை கிருஷ்ணா இதை நீங்கள் இவங்களுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அந்த மாதிரி யார்ட்டையும் டீட்டெயில் வந்து விடுபட்டால் நீங்கள் எங்களுக்கு வந்துட்டு இமீடியட்டாக வந்துட்டு அறிவிங்கோ என்ன சொன்னால் இப்போ நாங்களுமே தெரியும் தானே. இப்போ நாங்கள் தனியாக்களை தான் இதை செய்கிறோம். ஒரு சில மிஸ்டேக் வந்துட்டு விடலாம். நாங்கள் எடுக்கிற ரெண்டு மீனிங் இல்லை. சம்டைம் வந்துட்டு தவறுப்பட்டால் நாங்கள் இன்னொரு ஆளுக்கு அதை ஆட் பண்ணி கொடுக்கலாம். இல்லை அவங்களுக்கு தான் கொடுக்க விருப்பம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து அவங்களுக்கே வந்துட்டு அனுப்பிட்டு உங்களுக்கு ரிசிப்டை போடுவோம். இல்லாட்டி வந்துட்டு பர்சனல் அக்கௌண்ட்டை கொடுத்துட்டு உங்களுக்கு நாங்கள் வீடியோ ஷேர் பண்ணுவோம். அப்படி இல்லாட்டி வீடியோ கால் வச்சு கொடுப்போம் சரியா. எவ்வளோ இருக்குதுக்கா முண்டியது சீட்டுக்கு தாச்சியானுண்டீங்களா 2,40,000 2,40,000 இருக்குதா. ஆஹா நீங்கள் எப்போ சரி பண்ண மாட்டே அதுக்கு 45 நீ குழம்பிட்ட படம் ஓடாது. இது எப்படிங்க கவர் 45 இருக்குது தானே 2,45 இருக்குது. அப்போ இதில் எவ்வளோ தரணும் நீ 19 1,000 ஆட்டோ காசா. ஓகே 19 3 5,000 ரூபாத்தாலும் 4,000 ரூபாத்தாலும் தாங்க. 2,500 ரூபாத்தாலும் வந்துங்க. சரி ஓகே. அப்போ இது எப்படியும் சரியா. அப்போ இதில் நான் உங்களுக்கு 2,64 தந்திருக்கோம். 1,50,000 வந்து கடைக்கு கொடுத்தோம் சரியா. அப்போ நீங்கள் கேட்ட உதவி 3,00,000 ரூபா கடைக்கு வந்து முதல் கேட்ட நீங்கள் அண்ட் வந்து 70,000 அந்த அடைவு அதை நீங்கள் அடைவு எடுத்து போட்டு எனக்கு ஃபோட்டோ போடணும் சரியா. அண்ட் வந்து நீங்கள் இந்த கடையின் முன் திருத்த வேலை செய்யலாம். அப்போ நான் நினைக்கிறேன் நீங்கள் எங்கள்கிட்ட கேட்ட உதவியை நாங்கள் கம்ப்ளீட்டாக செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி. அண்ட் வந்து அடிஷனலாக உங்களுக்கு அந்த உங்களோட அவருக்கு வந்துட்டு ஒரு அந்த ஒரு ஸ்டிக்கோ ஒரு வோக்கர் ஒன்று வந்து இருக்குன்னு சொல்லி ஒரு அண்ணாரோல் சொன்னார் சரியா. அவர் வந்துட்டு அன்றைக்கு எங்களோட வீடு தேடி வந்தவர் நான் நிற்கல அதில் வந்து கொண்டு போயிட்டார். அவர்கிட்டேருந்து நான் அதையும் பண்ணமுண்டா வாங்கி தரேன் சரியா. இதில் வந்துட்டு கூடையும் வரையில் குறையவும் வரையில. இப்போ இதை விட கூட வந்திருந்தால் உண்மையிலேயே நான் அதை கட் பண்ணி வேறு ஆக்களுக்கு கொடுத்துருப்பேன். குறைய வந்திருந்தால் இன்னும் ஒரு ஆக்கள்கிட்ட கேட்டு நான் எடுத்திருப்பேன். இது வந்து சரியாக உங்களுக்கு அக்குரேட்டாக அளவாகவே வந்துருக்குது. உங்களோட தேவைகள் வந்துட்டு பூர்த்தி அடைஞ்சு நீங்கள் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய மாதிரி சரியா. அப்போ இந்த உதவியை செஞ்ச அந்த 6 பேருக்கும் இந்த மாலை நேரத்தில் வந்துட்டு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நன்றி கோடி நன்றி சொல்ல விரும்புகிறேன். உதவி செய்த எல்லாருக்கும் நான் நினைக்கிற அளவுக்கும் நாங்கள் எதிர்பார்த்த எங்களோட உறவுகள் செய்யாத உதவிகளை இவங்க மூலமாக நாங்கள் பெற்றிருக்கிறோம். எங்களோட வாழ்நாள் முழுக்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். வாழ்நாள் முழுக்க வேண்டாம் குறைஞ்ச 20 வருஷத்தை சொல்லுவீங்க. நாங்கள் வாழ மாட்டோம். இப்போ இதை இப்படி நீ வேறு வேலையிலாட்டி இப்படி தான் வாழ இதாண்டோம். அதன்படி நாங்கள் இருக்கோம். ஐயா ஒரு கடைக்கு வந்தவர் கருவாடு வாங்க வந்தவரா. கருவாடு முடிஞ்சு கொண்டு வந்தவரா. ரைட் ஓகே வேணுங்க. அது நாங்கள் கதைக்கிறதில்ல பிரச்சனை. நீங்கள் கதைச்சா நாங்கள் கதைக்கல அதான் பிரச்சனை. தங்கச்சியை கூப்பிடுங்க புறவே வரைச்சோங்க கடைக்கு. தங்கச்சி கொடுங்க புறவே வரைச்சோங்க. நாங்கள் கதைக்கலாம் பிரச்சனை. நீங்கள் கதைச்சோ நிற்கிறான் பிரச்சனை. சரி ஓகே. அப்போ ஃபோனும் சவுண்ட் பரவாயில்ல.
கருவாடு இல்லை நீங்கள் இவர்கிட்ட எடுத்து விற்கிறதா? ரைட், ஓகே. ஐயா அவருக்கு கட் பண்ணுங்க ஃபோனே. சரி, ஓகே. அந்த வகையில் வந்துட்டு சந்தோஷம். மறுபடியுமாக நானுமே வந்து என் சார்பான நன்றிகளையும் வந்து இந்த 6 பேருக்கு வந்துட்டு தெரிவித்து கொள்கிறேன். இவங்களுக்குன்னு மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேருக்கு வந்துட்டு உதவி செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க. அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு மிகப்பெரிய ஒரு நன்றி. உண்மையிலே வந்துட்டு நீங்கள் செய்கிற உதவியால் தான் இங்கே உள்ளவங்க வந்துட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதை அவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்கன்ற அடிப்படையெல்லாம் அவங்க முன்னுக்கு வர்றாங்களா இல்லாட்டி கீழே போகிறாங்களா அப்படின்றது இருக்குது. நான் நினைக்கிறேன் வந்து அக்கா நல்ல முயற்சியுடையவங்க முன்னுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இருந்தாலும் இது ஆல்ரெடி உங்களுக்கு நல்ல மாதிரி இருந்த ஒரு கடையை கொரோனாவால் கொஞ்சம் எடுத்துட்டீங்க. கொரோனா டைமில் வந்துட்டு யாராலையுமே ஒன்றும் செய்ய முடியாத எல்லாமே இருந்தாலும் ஓகே. ஆனால் இனி வந்து நீங்கள் முதல்ல விடவே கூடாது. அதில் வர லாபத்தில் மட்டும்தான் நீங்கள் பிழைச்சி கொள்கிற மாதிரிக்கு இதன்றணும். அண்ட் வந்து ஒரு சின்ன சேவிங்கை நீங்கள் எடுக்கலாம். படிவா இந்த ஊரில் பெருசாக கடை இருக்குதா? தூரம் இருக்குது. ஒரு கடை இந்த ஏரியாக்குள்ளே நீங்கள் தான் கவர் பண்ணி கடை வச்சுக்கிறீங்க. ஓகே. அண்ட் களவுகள் போடுற மாதிரி இல்லை தானே? ஓகே. அதால் வந்துட்டு சேஃபாக பார்த்துக்கொள்ளுங்க. எங்கள்கிட்ட கொஞ்சம் கூட ஜாம் போட்டால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்ன அப்போ நீங்கள் இதில் முன்னுக்கு நிறுத்த விடலாம் நினைக்கிறேன். இல்லை பூட்டு அதை கேட்ட செய்தா அதை ஃபஸ்ட்டு செஞ்சிடுங்க. அண்ட் வந்துட்டு இதை கொஞ்சம் அழகாக வந்துட்டு அடுக்கி கொஞ்சம் பாருங்க என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும். சரியும் தானே? பொடிகள்கிட்ட ஃப்ரிட்ஜ் வந்து ஒர்க் பண்ணும் தானே? ரைட், ஓகே. அந்த மாதிரி வந்துட்டு செஞ்சு கொள்ளுங்க. அப்போ நாங்கள் வந்துட்டு கிளம்ப போகிறோம். சரி தானே? சந்தோஷம். ஓகே. நீங்கள் எதிர்பார்த்தா செஞ்சு வந்துட்டோம் தானே? குறை ஒன்றும் இல்லை தானே? ரைட். இனி ஒரு ஆகள்கிட்ட நீங்கள் உதவியாண்டு கேட்கக்கூடாது. சரி தானே? அதுக்கான இப்போ நாங்கள் கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறது மீனிங் என்னென்னு சொன்னால், எந்த நாளும் ஒரு ஆகள்கிட்ட உதவி எந்த கையேந்தி போகக்கூடாது. இப்போ ஒரு ஆள் உதவி செஞ்சுட்டேன்னா அதை பிடிச்சி மேலே வர மாதிரி இருக்கணும். சரியா? இப்போ இன்னொரு ஆகள்கிட்ட நீங்கள் போய் கேட்டாலும் அவங்க செய்வாங்க. ஆனால் நாளைக்கு உங்களை வந்து பேசுவாங்க. இந்த இப்போ ஆல்ரெடி வந்துட்டு கிருஷ்ணா செஞ்சது அப்படி இப்படின்றலாம். ஸோ அதால் வந்துட்டு நீங்கள் அப்படி போகக்கூடாது. இதை வச்சு மகள் இருக்கிறா, மூத்தவா அண்ட் வந்து நீங்கள் இருக்கிறீங்க. இனி நீங்கள் வேலைக்கு போடலும் இந்த கடையை வழியாக ரன் பண்ணாலே ஓகேண்ணா. சரி, அப்போ நான் முடிச்சு கொள்வோம் என்ன? ரைட், ஓகே. அப்போ அந்த வகையில் வந்து சந்தோஷம். அக்காவுக்கான காரியங்களை நாங்கள் செஞ்சு கொடுத்துட்டோம். லேட் ஆகிட்டது, இல்லாட்டி இன்னும் வடிவாக நிறைய காரியங்கள் செஞ்சுருக்கலாம். இன்றைக்கு உங்களோட பிரச்சனையை முடிக்கணும்னு நினச்சினாங்க. ஸோ வந்து முடிச்சிட்டோம். ஹெல்ப் பண்ண எல்லாருக்குமே வந்து மறுபடியும் நன்றி. ஸோ இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அண்ணாக்கும் சொல்லிவிடுவோம். லேட் ஆகிட்டு நாங்கள் போயிட்டு வரோம். சரி, வச்சாச்சு டக்குன்னு நீங்கள் வரல. நாங்கள் அதில் நிற்க ஃபோன் பண்ணி சொன்னோம். நீங்கள் என்ன அழைச்சிட்டீங்க? வாங்க. இல்லை, நாங்கள் நிற்க ஃபோன் பண்ணி சொன்னோம். நீங்கள் டீ வைக்கிறதுக்கு இப்போ இந்த டீ குடிக்கலாம் நினைக்கிறீங்க? இல்லை, சுடுதண்ணி போதை ஊற்றி வச்சிருக்கு. வாங்க. ஓ மை காட். யார் பிள்ளையா வச்சு நீங்களா வச்சு இல்லை அண்ணா அப்பயே முதல் ஓமெண்ட் நீங்கள் இல்லை வேணாம், டீ வேணாம். இட்ஸ் ஓகே. நீங்கள் கேட்டதே பெரிய சந்தோஷம். நாங்கள் தண்ணி குடிச்சு நாங்கள் தானே போயிட்டு வரோம். கேட்டதே சந்தோஷம். சரியாக்கா? ஓகேண்ணா, குறை ஒன்றும் இல்லை தானே? சரி தங்கச்சி, படிவா கடையை பார்த்துக்கொள்ளலாம். படிக்கணும் படிவா. சரியா? ஓகேண்ணா, பாய். வாங்கண்ணா. அது ஓகே அண்ணன், போயிட்டு வரோம். அக்கா கேட்டெல்லாம் செஞ்சு கொடுத்தாச்சு. சரியா? இப்போ தான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். 3 லட்சம் ரூபாய்க்கு சாமானத்தை சொல்லி கேட்டவா. ஸோ அதுக்கும் காசு கொடுத்து உங்களோட அந்த கடன் பிரச்சனையும் கொடுத்தாச்சு. எக்ஸ்ட்ராவும் கொஞ்சம் கொடுத்துருக்கு. சரியா? அப்போ நீங்கள் வந்துட்டு அதை பயன்படுத்தி கொள்ளுங்க. இதுக்கு மேலே யார்டையும் கடன் ரெண்டு போகாதீங்க. அண்ட் வந்துட்டு அடைவு கூட வாங்க வேண்டாம். கடையை வச்சே என்ன செய்யலுமோ செய்யுங்க. அண்ட் வந்துட்டு அந்த 40,000 ரூபாவோட அந்த சின்ன இது இருக்குல்ல, அதே மேலும் எடுத்து கொடுங்க. உங்களுக்கு மிச்சத்துக்கு சாமானத்தை காணும். சரி தானே? ஏன்னா இப்போ இருந்ததை விட இப்போ எப்படி இருக்கன்றான் முக்கியம். சரியா? நீங்கள் ஒன்றுக்கும் யோசிக்காதீங்க. அந்த பாஸ்வேர்டு நம்பரை நோட் பண்ண போகிறீங்களா? ஒரு கத்தாரை நோட் பண்ணுங்க. அவர் வந்துட்டு பாஸ்டர். நீங்கள் வந்து தெரியும் தானே, இந்த நம்பரை நீங்கள் மிஸ்யூஸாக விடக்கூடாதாக்கா. பெருசாக நீங்கள் அவர்தான் கொடுக்கக்கூடாது. தேவையுடைய ஆக்களே கொடுக்கலாம். சரியா? என்னண்டு யார் அக்னியா? பாஸ்டர். சரியா? நீங்கள் அடித்து உங்களோட ஹஸ்பண்ட் இந்த பிரச்சனையை சொல்லி வந்துட்டு அவருங்க பின்னால் கட்டுவேன். ஓ, லண்டன் சொன்னா இல்லை முதல். சரி, ஓகே. போயிட்டு வரேம்ண்ணா. சந்தோஷமாக இருங்க. சரியா? டோன்ட் வரியா, எல்லாம் மாறம்மா. சரியா? ஓகே, பாரம் பாயா. சரி, ஓகே ஓகே ஓகே. சரி, ஓகே, பாய்.